Assalamualaikum. Waalaikumsalam, madam. ஓகே, இன்னைக்கு நான் கொஞ்சம் கிளாஸ் ஏர்லியா வச்சேன். சில ஆட்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு ஆக்சிடென்ட் உண்டு நேற்று. அதனால எனக்கு கொஞ்சம் நைட்க்கு டாக்டர்கிட்ட போற வேலைக்குது. அதனால தான் கொஞ்சம் கிளாஸ் ஏர்லியா வச்சேன். சரியா? ஓகே, Okay, madam. நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே உங்களுக்கு? அம்னா, நுஹா எல்லாருக்கும்? ஓ மேடம் நல்லா கேக்குது. ஓகே, அம்னா, நுஹா இருக்கிறீங்களா? கேக்குதா? ஓ மேடம். ஓகே, உங்களுக்கு நான் டியூட் நம்பர் 15 மட்டும் தான் இப்போதைக்கு அனுப்பிக்கிறேன். டியூட் நம்பர் 16 செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்ஷால்லா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். சரியா? லாஸ்ட் டியூட் உங்களோட எஸ்ஏ ரைட்டிங். ஸோ இன்னைக்கு நாங்கள் 15 பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓ மேடம். ஓகே விளங்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எங்களோட ஜிசி ஓ லெவல் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 15. ஸோ இதுக்கு நான் வேற ப்ரெசன்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துக்கிறோம். பார்ட் 1லையும் சரி, பார்ட் 2லையும் சரி, 15ல வரக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறோம். அதனால நான் வேற அதுக்கு ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணல. நாங்கள் இங்கே ஃபுல்லா இந்த டியூட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி டியூட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஸ்டின். கம்ப்ரிஹென்ஷன் டைப் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு மெசேஜ் உண்டோ, ஸ்டோரி உண்டு, இல்லைன்னா போயம் உண்டு, லெட்டர் உண்டு, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தருவாங்க. அந்த டெக்ஸ்ட்டை தந்து அதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்ட் 1லையும் நாங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிறோம். போயம் பார்த்தோம். அதே மாதிரி சின்ன பேராகிராஃப் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி நாங்க பார்ட் 2ல வந்து டிக்ஷனரி பேஜஸ் அதுகளும் பார்த்தோம். இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். நாங்க இவ்வளவு நாளும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே டைப் தான். ஆனா சிலதுகள்ல கொஞ்சம் மார்க்ஸ் தார அந்த அலோகேட் பண்ற மெத்தட் மாறும். சிலதுகள்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கிற மெத்தட் மாறும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு தந்த ப்ரெசன்டேஷன்கள்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு என்ன மாதிரியான டைப்ஸ் கொஸ்டின்ஸும் என்ன மாதிரியான டைப்ஸ் மெசேஜஸும் வரும்னு நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்பிக்கிறதுனால உங்களுக்கு அதுல கொஞ்சம் இன்னொரு முறை உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ரெஃபர் பண்ணிக்கொள்ள இல்லை. ஒரே லெசனுக்கு நாங்கள் திருப்பி ஒரே வீடியோ செய்யறது பொய் வேலை, எங்களோட டைம் வேஸ்ட் தானே. ஸோ உங்களுக்கு தெரியும், பார்ட் 1ல நாங்கள் கொஸ்டின் நம்பர் 7ல வந்து ஒரு கம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி பார்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 12 இல்லாட்டி 13 இது ரெண்டுலையும் மாறி வந்துச்சு. ஸோ அதுல ப்ரெசன்டேஷன்ல கொஞ்சம் நீங்க இன்னொரு முறை வியூ பண்ணிக்கோங்க. அதுல மெயினா கொஸ்டின் நம்பர் 7ல தான் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல கொஞ்சம் பாருங்க என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுலயும் நார்மலா உங்களுக்கு ஒரு பெரிய பேசேஜ் வரும். அதுல எல்லாம் வந்து 5 மார்க்ஸுக்கான ஒரு கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. 5 கேள்வி தருவாங்க. அப்ப சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி தந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த 15th கொஸ்டின் சொல்றது வந்து கிட்டத்தட்ட 12 மார்க்ஸுக்கான ஒரு கொஸ்டின். ஸோ 12 மார்க்ஸ் வர நேரம் அதுக்கு கேள்விட வெயிட் வந்து கூட வைக்கும். கொஸ்டின்ஸ்ல வெயிட் கூட வைக்கும். அதே மாதிரி ஒரே கேள்வியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப நாங்க இதுக்கு முந்தி பார்த்ததுன்னு சொன்னா ஒரு டேபிள் ஒன்று தந்து ஒரு பேராகிராஃப்ல இருந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்ப பென்குயின்ஸ் சொன்னா பென்குயின்ஸை பத்தி 5 கேள்வி கேட்டிருப்பாங்க. பேராகிராஃப்ல பார்த்து நீங்க அதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் போட வைக்கலாம். இல்லைன்னு சொன்னா அந்த டேபிளை ஃபில் பண்ற மாதிரி ஆயிக்கலாம், இல்லைன்னா அண்டர்லைன் பண்ற மாதிரி வந்திருக்கும். அப்படிதான் வந்திருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல 15th கொஸ்டின்ல உங்களுக்கு நான் உதாரணம் காட்டுறேன். 2014 பேப்பரை பாருங்க. உங்களுக்கு பேராகிராஃபை தந்துட்டு மெசேஜ் ஒன்று தந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் வந்திக்குது. அதே மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி வந்திக்குது. கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண சொல்லிக்கிறாங்க, அண்டர்லைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி
ரிஃபர் பண்ணி எழுத சொல்லிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 15ல வரும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் நாங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி ஆன்சர் நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இதுல பார்க்க போறோம். இப்ப இதுக்கு முந்தைய நான் சொல்லி தந்தது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எப்பயுமே கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாங்க அப்படி ரீட் பண்ணி கொண்டு வருவோம். ரீட் பண்ணி கொண்டு வர நேரம் ஒரு ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிற இடத்துல அந்த இடத்துல இருந்து தான் அடுத்த செகண்ட் கேள்விக்கான ஆன்சரையும் தேடிக்கொண்டு போகணும் என்று சொல்லி, அது வந்து ஓகே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரேன்னு சொன்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட அவங்க டிரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு சொல்ற இடங்கள்ல தான் நான் அந்த மெத்தட் எங்களுக்கு ஃபாலோ பண்ணிடும். ட்ரூ ஃபால்ஸ் எழுதுற நேரமோ இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி ரிஃபர் பண்ணி எழுதுற நேரம், அந்த மாதிரி இடங்கள்ல எங்களுக்கு வந்து இங்கே வரைக்கும் தான் வாசிச்சோம், இதுக்கு அங்காலத்தான் ஆன்சர் இருக்குன்ற கெஸிங் எங்களுக்கு எழுதவே இல்லாது. ஃபுல் பேசேஜும் நாங்க திருப்பி ரீட் பண்ண வேணும். ஸோ இந்த 15 கொஸ்டினுக்கு நாங்க வந்து பேசேஜ் ஒரு 5-6 கேள்வி எழுதுற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது கிட்டத்தட்ட 4-5 முறை பேசேஜை ரீட் பண்ண வேண்டி வரும். அப்படி 4-5 முறை ரீட் பண்ணுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேசேஜ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். அநேகமா உங்களுக்கு இந்த 15 கொஸ்டின்ல வரக்கூடிய பேசேஜஸ் வந்து 100% ஒரு ஸ்டோரி தான் வரும். ஸ்டோரி இல்லைன்னு சொன்னா யார்ட்டையாவது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அந்த மாதிரி, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆட்டோபயோகிராஃபி இல்லைன்னா பயோகிராஃபில இருந்து எடுத்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் வரும். நிறைய ஸ்டோரிஸ் தான் இதுல வர சான்சஸ் கூட இருக்குது. ஸோ நாங்க பார்ப்போம் மேலோட்டமா ஃபர்ஸ்ட்டுக்கு கொஸ்டின் டைப்ஸ் என்னது இருக்குதுன்னு சொல்லி. இப்போ 2014 பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ட்ரூ ஃபால்ஸ் கொஸ்டின் 4 வந்துக்குது. சரியா? இப்ப இந்த 4க்கும் நீங்க ஆன்சர் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் தான். ஹாஃப் மார்க் தான் ஒரு கேள்விக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்ப அப்படி வர நேரம் நீங்க 2 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இது 4க்கும் சரியான ஆன்சர் எழுத வேணும். ஒன்று பிழைச்சாலும் உங்களுக்கு ஹாஃப் மார்க் தான் வரும், 1.5 வரும். உங்களுக்கு தெரியும் 1.5 வந்துச்சுன்னு சொன்னா ஃபைனல் மார்க்ஸ்ல என்ன செய்வாங்கண்டா, உங்களுக்கு மொத்தமா எல்லா மார்க்ஸையும் கூட்டி வந்ததுக்கு பிறகு ஹாஃப் மார்க் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, உதாரணம் நான் சொல்லுவோமே உங்களுக்கு வந்து 74.5 வந்துச்சுன்னு சொல்லி உங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 74.5. நான் 0.5 நீங்க எழுதுறேன். 74.5 வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதை ஃபைனலா உங்களுக்கு ரிசல்ட் போடுற நேரம் அவங்க அதை 75 மாத்துவாங்க. சரியா? சோ அது ஒரு அதாவது கிட்டிய 10க்கு அவங்க மட்டம் தட்டுவாங்க. அப்ப 74.5 சொன்னா 75க்கு வரும். இந்த மாதிரி ஹாஃப் மார்க்கால பில இருந்து ஏ வந்தார்கள், டபிள்யூல இருந்து எஸ்க்கு வந்தார்கள் எல்லாம் மீக்கிறாங்க. சோ அது எல்லா டைம்லயும் எங்களுக்கு அதை சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல தெரியாது. சரி, ஆனா எப்படியுமே உங்களுக்கு ஹாஃப் மார்க் ஒன்று வந்து அதுக்கு அடுத்த கூடுதலான மார்க்ஸ் சைடுக்கு தான் உங்களுக்கு இந்த மார்க்ஸ் அவங்க ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஓலெவல் பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஹாஃப் மார்க் தர மாதிரியான கொஸ்டின் இருக்கு. ஏ லெவல் பேப்பர் போனாலும் அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஏ லெவலுக்கு நீங்க இப்ப அதை நான் பத்தி பேசல, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். 74.5 வந்துச்சுன்னா 75 ஆகும், 74.25 வந்துச்சுன்னா 74 மாறும். உங்களுக்கு தெரியும், நீங்க மேக்ஸ் படிக்கிற புள்ளியில் தானே, அப்ப உங்களுக்கு வந்து அது தெரியும். சோ உங்களுக்கு நார்மலா இங்கிலீஷ் பேப்பர்ல நாங்க நிறைய இடங்கள்ல அப்படி வரும். உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்ல வந்து ஹாஃப் மார்க் வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல ஹாஃப் மார்க் ஆட்டோமேட்டிக்கா வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்ட் 2ல வந்து 10th கொஸ்டின்ல 14 மார்க்ஸுக்கான 7 மார்க்ஸ்க்கான ஒரு கேள்வி இருக்குது, ஹாஃப் மார்க் வர மாதிரி. 14 கொஸ்டின்ஸ் வந்து 7 மார்க்ஸ்க்கான கேள்வி ஞாபகம் வைக்கிற மாதிரி. ஸோ அதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் பிள்ளையாவினா ஹாஃப் மார்க் கொண்டு வரும். அப்படி ஹாஃப் மார்க் எல்லாம் கூடி வர நேரம் மொத்தமா கூட்டு நேரம் ஃபுல் மார்க் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்காங்கள கூடாது. ஆனா கடைசியா ஒரு ஹாஃப் மிஞ்சிச்சுன்னு சொன்னா அது வந்து கிட்டிய 10க்கு மட்டம் தட்டப்படும். சரியா? அப்படின்னா வந்து ட்ரூ ஃபால்ஸ்ல 2 மார்க்ஸ் வருது. அதுக்கு பிறகு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லி தந்திக்கிறாங்க. சரியா? டெக்ஸ்ட்ல இருந்து வேர்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கிறாங்க, 1 மார்க். அதே மாதிரி ஆன்சர்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க, ஈச் 1 மார்க் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி அண்டர்லைன் பண்ண சொல்லிக்கிறாங்க 1 மார்க்குக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல 2-3 வேர்ட்ஸ் வந்து அதை ரிஃபர் பண்ண சொல்லிக்கிறாங்க, இங்கே 1 மார்க் தந்திக்கிறாங்க. அப்படின்ற அர்த்தம் 2 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஹாஃப் மார்க். ஸோ நீங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பேப்பர்ல வர நேரம் எத்தனை மார்க்ஸுக்கான கேள்வின்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் எழுதுன்னு எனக்கு எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. இப்ப இதுல எல்லாம் வந்து 1 மார்க் தான் கிடைக்கும். ஒரு ஆன்சர் இருந்தா 1 மார்க் கிடைக்கும். சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க எப்படின்னா ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க.
ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ற நேரம் சம்டைம்ஸ் 2 ஐட்டம் லிஸ்ட் பண்ணா 2 மார்க்ஸ் கிடைக்கும், ஒரு ஐட்டம் லிஸ்ட் பண்ணா 1 மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் தந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க லிஸ்ட் பண்ண சொன்ன ஐட்டம்ஸ் மேல பேசேஜ்ல வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா குறைஞ்சது நீங்க 2 ஐட்டமாவது மென்ஷன் பண்ண வேணும். அப்பதான் ஒரு ஐட்டம்க்கு 1 மார்க் கணக்குல கிடைக்கும், அரை மார்க் கணக்குல கிடைக்கும். சம்டைம்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க லிஸ்ட் 4 ஐட்டம்ஸ் சொல்லி, ஆனா மார்க் வந்து 2 மார்க்ஸ் தான் நிற்கும். அப்ப 4 ஐட்டம் லிஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஐட்டம்க்கு ஹாஃப் மார்க், 2 ஐட்டம் எழுதினீங்கன்னா 1 மார்க், 3 ஐட்டம் எழுதினீங்கன்னா 1.5 மார்க், 4 ஐட்டம் எழுதுறதா 2 மார்க்ஸ். அப்ப நீங்க ஆன்சர் எழுதுற நேரம் மார்க்ஸையும் வச்சு பார்த்து தான் நீங்க சரியான ஆன்சரை கொடுக்க வேணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணு, கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்க வேணும். ஸோ அதே மாதிரி கீழே அப்படியே போனோம்னு சொன்னா எல்லா இயர்லயும் மாதிரியே உங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ட்ரூ ஃபால்ஸ் போட சொல்லி கேட்டுக்கிறாங்க, அண்டர்லைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. நிறைய இந்த 15 கொஸ்டின்ல நிறைய வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பேசேஜ்ல ஒரு 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 வேர்ட் ஒன்று தந்து, ஒரு ப்ரோனவுனோ நவுனோ ஏதோ ஒரு வேர்ட் ஒன்று தந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அதை என்னான்னு ரிஃபர் பண்ண சொல்லி தருவாங்க. இந்த ரிஃபரிங் வந்து பத்தி நாங்க இன்னைக்கு நல்லாவே பார்க்கணும். அது வந்து ரிஃபர் பண்ற மெத்தட் ஒன்று இருக்குது, அந்த மெத்தடை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தருவேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 1 மார்க்குக்கான ஒரு கேள்வியா இருந்தாலும் அது உங்களுக்கு முக்கியம். சரியா? ஸோ நாங்க கீழே கீழே பார்த்து கொண்டு போவோம். நான் வந்து மற்ற பேப்பர்ஸ் செஞ்ச மாதிரி இதை எல்லாம் டைப் பண்ணல, ஏண்டா டைப் பண்ற நேரம் சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் வருது. அப்ப எங்களுக்கு வந்து நான் பேப்பர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, ஸோ சில பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டட் ஆகிக்கும், சிலதுல வந்து கொஞ்சம் பிரிண்டிங் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமிக்கும். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது நல்லாவே கிளியர் இல்லை உங்களோட டியூட்லன்னு சொன்னா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல எல்லா கேள்வியும் கிளியரா தான் ஈக்குது. நான் பொதுவா பேப்பர்ஸ்ல இருந்து டைப் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை செஞ்சு தரேன். அதனால சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பேசேஜஸ்ல மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது, பெரிய பேசேஜஸ் தானே, அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணேன். சரியா? ஸோ டியூட்ல ஏதாவது கிளியர் இல்லை, விலங்கல்ல கேள்வி விலங்கல்ல பிரிண்டா வைக்கிறது விலங்கல்லன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் வந்து போடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல லெட்டர் ரைட்டிங் செஞ்சத லிங்க் நான் இன்னும் அனுப்பல. கிளைமேட் கொஞ்சம் மோசம் அப்படின்றதுனால இன்டர்நெட் ஒழுங்கா ஒர்க் பண்ணது இல்லை லிங்க் அப்லோட் பண்றதுக்கு. ஸோ யூடியூப் லிங்க் வந்து 3.5 hours லிங்க் கொண்டுன்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்லோட் பண்ண. ஸோ நாங்கள் 3.5 hours மாதிரி செஞ்சோம் அன்னைக்கு லெட்டர் ரைட்டிங். அதனால அந்த லிங்கை வந்து இன்ஷால்லா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்றேன். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் நம்பர் 13 12 13 ஆன்சர்ஸும் கிடைக்கல, யூசுப் மெசேஜ் பண்ணிருந்தீங்க, அதையும் நான் செஞ்சு கொண்டீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நான் உங்களுக்கு செஞ்சு இன்ஷால்லா இந்த வீக் உள்ளுக்கு மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டியூட்ஸ்ல ஆன்சர்ஸ் மிஸ் ஆகிக்குது அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா எல்லாமே அனுப்பிடுவேன். ஏன்னா நாளையோட எங்களோட கிளாஸ் முடியுது. அப்ப அதோட இந்த பேப்பர் கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும். அதில் கொஞ்சம் அனுப்பிடுறேன். எனக்கு ஒரு 1 week டைம் தாங்க அதுக்கு. சரியா? ஓகே. சோ நாங்க பாப்போம். மேடம், சொல்லுங்க. இதுல வர கேள்வி எல்லாம் மெசேஜ்க்கு இந்த எடுத்து தருவாங்க. விலங்கல்லம்மா, இதுல வர கேள்வி எல்லாம் அந்த மெசேஜ் உள்ளுக்கே இந்த எடுத்து தருவாங்க. வர கேள்விகள் நீங்க ஆன்சர் பண்ண வேணும். மெசேஜ்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், வெளியால யோசிக்க தேவையில்ல. இது வந்து கம்ப்ரிஹென்ஷன் தானே, உங்களுக்கு இதுக்கு தானே இருக்கும். அவங்க வந்து ரிஃபர் பண்ண சொல்றது அதுகள் கூட அநேகமா மெசேஜ்ல தான் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல மட்டும் சில நேரங்கள்ல நான் உங்களுக்கு அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு வரப்ப நான் சொல்லி தரேன். மீனிங் எழுத சொல்லி தருவாங்க. 2 மெத்தட்ல கேட்பாங்க. ஒன்று வந்து வேர்டை தந்து அதுல மீனிங், மெசேஜ்ல இருக்கிற வேர்ட் ஒன்றை தந்து அதுல மீனிங் எழுதுங்கன்னு சொல்லி தந்தாங்கன்னா நீங்க யோசிச்சு எழுத வேணும். சில நேரங்கள்ல மீனிங்கை தந்து இந்த மீனிங்கான வேர்டை மெசேஜ்ல இருந்து கண்டுபிடிங்கன்னு சொன்னா மெசேஜ்ல இருந்து ஆன்சர் பண்ணணும். இந்த 7வது கேள்வியில மட்டும்தான் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நாங்க பாப்போம் கீழே கீழே உங்களோட ஓலெவல் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ்ல எப்படி கேட்டுக்கிறாங்கன்னு அந்த மெத்தடுக்கு தான் உங்களுக்கு வரும். ஆனா இது வந்து ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ன்றதுனால அநேகமா 199% கேள்வி எல்லாமே மாதிரி மெசேஜ் தான் தருவாங்க. நீங்க ஆன்சர்ஸ் வந்து மெசேஜ் தான் எடுக்க வேணும், வெளியால யோசிச்சு எடுக்க தேவையில்லை. சரியா? ஓகே. சோ உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின், ஓகேமா, உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் தந்திக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் தந்தோடனே நீங்க முதலாவது என்ன செய்ய வேணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ஆக்ஷன் என்ன? இப்படி 15th கொஸ்டின் உங்களுக்கு தந்தீங்கன்னா நீங்க பேப்பர்ல 15th கொஸ்டினுக்கு வாரீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? என்ன செய்யணும் நீங்க முதலாவது?
நான் சொல்லி ஸ்கிம் தந்துக்கிறேன். பண்ணணும். ஓகே, ஸ்கிம் பண்ண முந்தி பேப்பரை கைக்கு எடுத்த உடனே ஸ்கிம் பண்ண முந்தி கொஸ்டின்ஸ ஒரு முறை வாசிங்க. சரியா? கொஸ்டின்ஸ வந்து மேலோட்டமா ஆழமா வாசிக்க தேவையில்ல, மேலோட்டமா பார்க்கணும். பேப்பர் இப்ப எடுத்தோடனே இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் ட்ரூ ஃபால்ஸ் போட வந்தீங்க 4 விஷயம். அப்ப டக்குன்னு வாசிக்கணும். என்ன ஸ்கிம் பண்ணுங்க, மேலோட்டமா வாசிங்க. என்ன கேள்வி வந்தீங்க 4 கேள்வின்னு ஒருக்க வாசிங்க. அதுக்கு பிறகு கீழே என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தீங்க கொஸ்டின்ஸ் ஒரு முறை குவிக்கா வாசிங்க. குவிக் ரீடிங், குவிக்கா அந்த மேலோட்டமா அந்த நுனிப்புள் மேரன்னு நாங்க சொல்லுவோம் ஸ்கிம் பண்றதுக்கு. இப்ப மேலோட்டமா வாசிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேராகிராஃபை ரீட் பண்ணும் போதே ஒரு சில ஆன்சர்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல மாட்டிடும். சரியா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா say whether the following statements are true or false. அப்ப உங்களுக்கு தெரியும் 4 ட்ரூ ஃபால்ஸ் வருது. அப்ப நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு உண்மையா பொய்யான்ற விஷயம் ஆன்சர் தான் தேட போறீங்க. Two brothers quarrel because one brother converted the grassland into a river. சரி, அப்ப 2 brothers பத்தின கதைன்னு உங்களுக்கு விளங்குது. The carpenter was asked to build a fence to hurt the feelings of the younger brother. carpenter ஒருத்தரை பத்தி கதைக்கிறாங்க, ஏதோ ஃபென்ஸை பத்தி கதைக்கிறாங்க. The carpenter obeyed the orders of the older brother and completed the fence before sunset. The bridge, which was the carpenter's hard work, helped to end the conflict between the brothers. அப்ப ஏதோ 2 பிரதர்ஸ்க்கு எல்லாம் ஏதோ சண்டே ஒன்று வந்திக்குது. கார்பெண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி ஏதோ பிரிட்ஜ் ஒன்று கட்டிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் சம்பந்தமா தான் இந்த கதை போகுதுன்னு எங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்ளீட் சென்டென்சஸ் யூசிங் 2 words from the text. பாருங்க, 2 வேர்ட்ஸ் டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கிற 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ண சொல்லிக்கிறாங்க. The two brothers had a good relationship with each other for என்னது? அப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு கதை சென்டென்ஸ் தான், 2 வேர்ட்ஸ் தான் நீங்க இங்க எழுதணும். அப்ப 2 வேர்ட்ஸ் அவங்க ஹைலைட் பண்ணி தந்தீங்கன்னா நீங்க 2 விட கூடுதலான வேர்ட்ஸ் எழுதவும் மேலாது, 2 விட குறைவான வேர்ட்ஸ் எழுதவும் மேலாது. கட்டாயம் 2 வேர்ட்ஸ் தான் எழுத வேணும். அப்ப நீங்க ஆன்சர்ல வந்து 2 வேர்ட்ஸ் உள்ள ஒரு ஆன்சர் தேட போறீங்க. அந்த ஆன்சரை தேடுற இடம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா அவங்க 2 பேருக்கு இடையில இந்த குட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வார இடத்துல தான் நீங்க அந்த ஆன்சரை தேட போறீங்க. அநேகமா இந்த ஃபோ அப்படின்ற ப்ரிப்போசிஷன், இந்த ப்ரிப்போசிஷன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இங்க வந்து இந்த குட் ரிலேஷன்ஷிப், ஃபோ, இதுகள் தான் எங்களோட கீவேர்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண வந்திருக்குது. What was the main reason for the quarrel between two brothers? quarrelன்னு சொன்னா சண்டை, 2 பேருக்கு இடையில வர சண்டைக்கு தான் நம்ம சொல்றோம் quarrelன்னு சொல்லி. சரியா? So what was the main reason for the quarrel between the two brothers? என்னமோ அவங்களுக்கு இதுல வந்து சண்டைக்கான ரீசன் கேட்டிக்கிறாங்க. அப்ப அது பேசேஜ்ல கட்டாயம் ஈக்க போகுது. How did the two brothers display their affection for each other? அவங்களோட இறக்கத்தை எப்படி அவங்க காட்டி கொண்டாங்கன்னு கேட்கிறாங்க. Write the sentence that says the carpenter wants to go on resolving conflicts and uniting people. இன்னொரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லிக்கிறாங்க. என்ன சென்டென்ஸ் சொன்னா கார்பெண்டரை பத்தி, கார்பெண்டர் வந்து ஆட்களுக்கு இடையில வர பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணி அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு விருப்பப்படுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறான். அதுக்குரிய சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க. அப்ப நீங்க சென்டென்ஸ் ஒன்று தேட போறீங்க. சரியா? அதுக்கப்புறம் அண்டர்லைன் தி கரெக்ட் ஆன்சர். When the carpenter said, I think I understand the situation, he knew that the blank. அப்ப I think I understand the situation அப்படின்ற இடத்துல தான் நீங்க வந்து ஆன்சரை தேட போறீங்க உங்களோட மெசேஜுக்கு. அப்ப உங்களுக்கு விளங்குது. இப்ப நான் கொஸ்டின்ஸை ரீட் பண்ற நேரமே உங்களுக்கு விளங்குது நாங்க எங்கெங்க ஆன்சர்ஸ் தேடணும், எந்தெந்த ஆன்சர்ஸை நாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விளங்குது. சோ இன்னும் 3 ஆன்சர் சந்திக்கிறாங்க. இதுக்கு பொருத்தமான ஆன்சரை நாங்க அன்லைன் பண்ணா சரி. அதுக்கப்புறம் what do the following words in the passage refer to? இப்ப you in line 11, அதே மாதிரி a fine piece of work in line 24. உங்களுக்கு இந்த பேசேஜை பார்த்தா விளங்கும். லைன் நம்பர்ஸ் தந்திக்கிறாங்க பாருங்க, 1 2 3 4 5, 5வது லைனுக்கு மார்க் பண்ணிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் லைன் 11 சொன்னா 10 இதுன்னு சொன்னா 11 இங்கே இருக்குது. ஏன்னா யூவை வந்து அவங்க ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று கேட்டிக்கிறாங்க a fine piece of work in line 24. இப்ப 24 நீங்க மேலிருந்து பார்க்க தெரியல, 25 இங்க நிக்கிற 24 அதுக்கு முந்தின லைன் பாருங்க, ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க். அப்போ உங்களோட ஆன்சர் அந்த இடத்துல வந்து நீங்க இந்த ஏரியால தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்கும். யூவை பத்தி கேட்கறேன்னு சொன்னா இந்த ஏரியால தான் அதுக்குரிய ஆன்சர் இருக்கும். இந்த லைன் இந்த உள்ளுக்கு தான் நிக்க போகுது. அப்ப நீங்க அதுக்குரிய இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் தானே
கொஸ்டின் ஒன்றுக்கு ஆன்சர் பண்ண நேரம் நாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி முடிக்கிற இடத்துல தான் அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேரணும்னு சொல்லி அது அநேகமா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு தான் வரப்போகுது, WH கொஸ்டின்ஸ்க்கு. மீது எல்லாத்துக்குமே முழு பேசேஜுக்கும் நாங்க திருப்பி ரீட் பண்ணணும். அப்ப அப்படி ரீட் பண்ண நேரம் மறுவா எங்களுக்கு ஃபுல் பேசேஜும் ரீட் பண்ணியே தானே. அப்ப நாங்க இந்த கொஸ்டினை ப்ரீவியஸா ஒரு முறை ரீட் பண்றதுனால எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த கேள்விக்கு லைன் 11க்கு போறோம், லைன் 10, 11, 12 இது உள்ளுக்குதான் எங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. லைன் 24ல கேட்டுக்கிற ஒரு விஷயத்துக்கு லைன் 23, 24, 25 உள்ளுக்கு ஆன்சர் இங்க போகுது. அதே மாதிரி கார்பெண்டர் இந்த கேள்வி ஆயிக்கலாம், இந்த கேள்வி ஆயிக்கலாம், அது எல்லாத்துக்குமே அந்தந்த இடம் உங்களுக்கு வாசிச்சு கொண்டு போன விளங்கும். இந்த இடத்துல இதை பத்தி கதைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போயிட்டு நீங்க அந்த ஆன்சரை தேடினீங்கன்னா சரி. ஓகே, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒருத்தருக்கா சான்ஸ் தர போறேன். ஓகே, இப்ப யாருக்கு இதை ரீட் பண்ணலும், எனக்கு ஃபுல்லா ரீட் பண்ண வேணும். லைன் 10 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. நுஹா ரீட் பண்ணுங்க. என்னம்மா நுஹா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணவா? ஓ, ஃபர்ஸ்ட்ல இருந்து மட்டுமா? லைன் 10 வரைக்கும் ரீட் பண்ணுங்க. மேடம். ஓகே மேடம். Once upon a time, two brothers who lived on adjoining farms quarreled with each other. It was the first serious rift in 13 years of farming side by side, sharing machinery, labor and goods as needed without a conflict. Then the long relationship fell apart. It began with a small misunderstanding and it grew into a major difference, and finally it exploded into an exchange of bitter words followed by weeks of silence. One morning there was a knock on the older brother's door. He opened it to find a man with a carpenter toolbox. "I am looking for few days' work," he said. "Perhaps you have a few small jobs here and there I could help with." ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 brothers இருந்தாங்களாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் 2 brothers who lived on adjoining சொன்னா அடுத்தடுத்து, அந்த வேலிக்கு அங்களையும் வேலிக்கு இங்களையும் அடுத்த வேலி நாங்க சொல்லுவோம், அட்ஜாயினிங் சொல்றோம். அப்படி சரியா, அட்ஜாயினிங் அடுத்தடுத்த வேலியில அவங்க இங்கள ஒரு வீடு, அவங்க அதுக்கப்புறம் வேலிக்கு அங்கே அடுத்த ஆளோட வீடு, அப்படி 2 brothers வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். quarreled with each other, சண்டை, 2 பேருக்கு மேல சண்டை பிடிச்சுக்கொண்டு இருந்தாங்களாம். It was the first serious rift in 30 years of farming side by side. 30 வருஷம், 13 அல்ல 30. ஓகே, 13ன்றது 30, 13 13. சரியா? சோ அவங்க 30 வருஷத்துக்கு போறோம். 30 வருஷத்துல இதுத்தனம் அவங்க மிச்சமே சண்டை பிடிச்ச ஒரு நாள். சரியா? அவங்க மெஷின்ஸ் அவங்க ஃபார்மிங் செய்யற நேரம் ஃபார்மிங்க்கு தெரிய மெஷினரி ஷேர் பண்ணி கொள்ளுவாங்களாம். லேபர்ன்னு சொன்னா வேலை செய்யற இவர் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறா, அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ண போறா, அந்த மாதிரி லேபரிங்ல அவங்க ஷேர் பண்ணி கொண்டாங்களாம். சாமான்கள் அங்க ஷேர் பண்ணி கொண்டாங்களாம். ஆனா எந்த பிரச்சனையுமே வரலையா. 30 வருஷத்துக்குள்ளுக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்படி சண்டை பிடிச்சு கொள்றது. Then the long relationship fell apart. அவ்வளோ நாளுமே அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களோட இந்த சண்டையால ஃபெல் அப்பார்ட்னு சொன்னா உடஞ்சிருச்சு, பிரேக் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் எதிரிகள் மாதிரி ஆகிட்டாங்க. It began with a small misunderstanding and it grew into a major difference. ஓகே, அந்த இந்த சண்டை இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிக்கிற இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா உங்களுக்கு தெரியும், தவறா புரிஞ்சு கொள்றது. ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஆள் சொன்னதொண்ட அவங்க ஒரு விஷயத்த ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கொண்டு சொல்லிப்பாங்க. ஆனா அடுத்தால் அதை எடுத்துக்கொள்ற வேற மாதிரி. அது எங்களோட லைஃப்லயும் நடக்கிற விஷயம் தான். நாங்க நலவு நாடி ஒன்று சொல்லிப்போம், ஆனா எங்களுக்கு முன்னுக்கு வந்தாதான் வேற மாதிரி எடுத்துக்கொண்டு எனக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க எப்படி எனக்கு அப்படி சொல்லலாம்னு சொல்லி இவங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுலதான் இவங்களோட சண்டை ஸ்டார்ட் ஆகிக்குது.
சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஸ்டார்ட் ஆகி க்ரூ இன்டு அ மேஜர் டிஃபரன்ஸ். அது வந்து பெரிய ஒரு பிரிவினை உருவாக்கிக்குது. சரியா? அண்ட் ஃபைனலி இட் எக்ஸ்ப்ளோடட் இன்டு an exchange of bitter words followed by week of silence. அப்ப இந்த குரல் வர முந்தி ஒருத்தவங்க ஏன் சொல்லிக்கிறாங்க, இந்த சண்டை குரல்னு சொன்னா எப்படி சண்டைண்டா சும்மா சண்டை இல்ல, கத்தி புடிச்சு பிறண்டு அடிச்சு அந்த மாதிரி சண்டை பிடிக்கிறத அந்த குரல்னு சொல்றது. நிறைய வாய் சண்டை வந்து 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 உண்டு கொண்டு பேசிக்கொண்டு கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டு, சரியா, அந்த காதால கேட்க கூட இயலாத மாதிரி சண்டை பிடிக்கிற கத்தி 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 சண்டை பிடிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் குரல் சொல்லி. சரியா? அப்ப இவங்களோட சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படியே வளர்ந்து கடைசிக்கு ஒரு நாள் பெரிய ஒரு சண்டையா அது வெடிச்சு இந்த கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி பேசுறதுக்கு அப்புறம் முகம் பார்க்கலாதே. அதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம மிச்சம் காலம் எத்தனையோ வீக்ஸுக்கு மாதிரி பேசாம இருந்திக்கிறாங்க. One morning there was a knock on the older brother's door. ஓகே, ஸோ ஒரு நாள் இப்படி அவங்க பேசாம இருக்கிற நேரம் அவங்களோட பெரிய elder brother வீட்டு கதவை யாரோ வந்து தட்டிக்கிறாங்க. He opened it to find a man with a carpenter's toolbox. கார்பெண்டர்னா உங்களுக்கு தெரியும், வடுவேடன் நாங்க சொன்ன மரவேலை இதுகள் செய்யறவங்க தான் கார்பெண்டர். சேர் மேசை இந்த மாதிரிகள் செய்யறவங்க தான் கார்பெண்டர். அப்ப இவங்க கதவை திறந்து பார்த்துட்டாரு ஓல்ட் பிரதர். பார்த்தா அந்த கார்பெண்டர் யூஸ் பண்ற டூல்ஸ், அப்ப அவங்க ஒரு கார்பெண்டர் அப்படின்னு தானே அர்த்தம். அதை வச்சு கூட ஒரு ஆள் நின்று கொண்டு இருந்தாராம். I am looking for few days work, he said. இங்க பாருங்க, இந்த டேஸ்க்கு பின்னுக்கு தான் அப்போஸ்ட்ரோபி வந்திருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, இவ்வளோ இத்தனை நாளைக்கு எனக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரியா? உங்களுக்கு நீங்க இந்த அப்போஸ்ட்ரோபி ரூல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நாங்க ப்ளூரலுக்கு அப்போஸ்ட்ரோபி போட்டோம்னு சொன்னா அந்த ப்ளூரலை வந்து நாங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி. சரியா? So I am looking for a few days work. நான் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒர்க் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறேன். He said, perhaps you have a few small jobs here and there I could help with. அப்ப அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒருவேளை ஜாப்ஸ் ஏதாவது இருக்குமாய்க்கும் நினைச்சுதான் நான் வந்தேன். அப்ப எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணலும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஓகே, அடுத்தது ரீட் பண்ணுங்க யூசுப். 20 வரம் காட்டி ரீட் பண்ணுங்க, லைன் 20 வரைக்கும். Okay, madam. There I could help with. Yes, I said, older brother, I do have a job for you. Look across the stream at the farm. That's my neighbor. In fact, it's my younger brother's. Last week, there was a grassland between the two farms, but he took his bulldozer to the river, flowing through the village, and by breaking the river bank, formed a stream between the two farms. He may have done, and by breaking the river bank, formed a stream between the two farms. He may have done this to hurt my feeling, and now I am going to hurt him. See that pile of wood in the backyard? I want you to build me a fence, an 8-foot fence, so that I don't have to see his place or his face anymore. The carpenter said, I think I understand the situation. Let me begin the work at once. The older brother had to go to town, so he helped the carpenter to get the materials ready and then went away. ஓகே, தேங்க்யூ யூசுப். ஸோ அவர் கேட்கறது உங்கள்கிட்ட வேலைக்குதான் சொல்லி. ஓகே, அப்ப எஸ், த ஓல்டர் பிரதர் செட் த ஓல்டர் பிரதர். அப்ப வேலை ஒன்று இது. ஐ டூ ஹாவ் அ ஜாப் ஃபார் யூ. லுக் அக்ராஸ் த ஸ்ட்ரீம் அட் தட் ஃபார்ம். இப்ப அவர் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஸ்ட்ரீம்னு சொன்னா குட்டி ஓடை ஒன்று ஸ்ட்ரீம். சரியா? அந்த ஓடைக்கு அங்கல அந்த ஃபார்மை பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு விளங்கணும், இங்க அட்ஜாயினிங் ஃபார்ம்ஸ்ல இருந்துச்சு, அடுத்தடுத்த வேலைக்கு அங்கல ஃபார்ம், அடுத்தடுத்த ஃபார்ம்டு. அப்ப இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீம் ஒன்று வந்திக்குது, அடுத்தடுத்து இந்த ஃபார்முக்கு நடுவுல ஸ்ட்ரீம் உண்டு. அப்ப இவர் என்னமோ செஞ்சுக்கிறார் தம்பி. சரியா? அப்ப என்ன செஞ்சுக்கிறாரு? தட்ஸ் மை நேபர்ஸ், இன்ஃபேக்ட் இட்ஸ் மை பிரதர்ஸ். அது வந்து என்ன நேபர்னு சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையிலே சொல்ல போனா அது என்ன பிரதர்டு. லாஸ்ட் வீக் there was a grassland between the two farms. இந்த ரெண்டு ஃபார்ம்ஸுக்கு மேல போன வீக் வந்து
ஒரு புல்வெளி ஒன்று இருந்துச்சாம், கிராஸ் லேண்ட் ஒன்று. ஆனா பட் he took his bulldozer and to the river flowing through the village, and by breaking the river bank formed a stream between the two farms. அவர் தம்பி என்ன செஞ்சுக்கிறாரு, நானோட இருக்கிற கோபத்துக்கு அவரோட புல்டோசர் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வேற பக்கத்தால போற ஆறுண்ட போயிட்டு அதுல ஆத்துல கரை அப்படி தோண்டி 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 இவங்களோட 2 ஃபார்முக்கும் இடையில ஒரு ஆறுண்டு போற மாதிரி, ரோடே ஒன்று போற மாதிரி தண்ணிய போக விட்டுகிறாரு. அப்ப அதனால அவங்க 2 பேருடைய ஃபார்ம்ஸ்க்கு இடையில ஒரு கேப் கொண்டு வருது. சரியா? அப்ப அவர் அதை சொல்றாரு, he may have done this to hurt my feelings and now I am going to hurt him. அவர் இதை என்ன மனசு நோகடிக்கத்தான் செஞ்சிப்பாரு, இப்ப நான் அவரோட மனசு நோகடிக்க போறேன் சொல்றாரு. see that pile of wood in the backyard. pile of wood வந்து ஒரு collective noun. woodன்னு சொன்னா பலகையை வந்து நிறைச்சு வச்சுக்கிறேன், நாங்க அதுக்கு சொல்றோம் pile சொல்லி. pile of wood in the backyard. I want you to build me a fence. எனக்கு வந்து ஒரு ஃபென்ஸ் ஒன்று, வேலி ஒன்று நீங்க கட்டணும். எப்படிப்பட்ட வேலின்னு சொன்னா an 8-foot fence, 8 அடி உயரமான ஒரு ஃபென்ஸ் ஒன்று கட்டணும். so that I don't have to see his place or his face anymore. அப்படி கட்டி மறைச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்ப எனக்கு அதுக்கப்புறம் அவட ஊட்ட பார்க்கவும் தேவையில்ல, அவட காணிய பார்க்கவும் தேவையில்ல, அவட மூஞ்ச கூட நான் பார்க்க தேவையில்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபென்ஸ் ஒன்று கட்டித்தாங்கன்னு சொல்றாரு. The carpenter said, I think I understand the situation. Let me begin the work at once. அப்ப இவர் கார்பெண்டர் என்ன சொல்றாரு, எனக்கு விளங்குது உங்களோட சிச்சுவேஷன், நான் உடனடியா வேலையை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாரு. The older brother had to go to town, so he helped the carpenter to get the materials ready and then went away. அப்ப அவரு டவுனுக்கு போக இருந்துச்சாம், அதனால அவர் வந்து கார்பெண்டருக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவரு போயிட்டாராம். ஓகே, அடுத்தது வாசிங்க அம்னா. இந்த கார்பெண்டர்ல இருந்து மேடம் சொல்லுங்க. இந்த ஃபென்ஸ் கட்டறது வந்து ஓல்டர் பிரதர், ஃபென்ஸ் கட்டறது வந்து ஓல்டர் பிரதரா? ஓல்டர் பிரதர் வந்து கார்பெண்டர் சொல்லித்தான் கட்டுறாரு. இந்த கதை ஃபுல்லா ஓல்டர் பிரதரும் கார்பெண்டரும் தான் இவ்வளவுக்கும் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. யங்கர் பிரதர் இன்னும் சீனுக்கு வரல. சரியா? இவ்வளவுக்கும் ஓல்டர் பிரதர் தான் கதைக்கு. அப்ப ஓல்டர் பிரதர் தான் கட்டுறாங்க கார்பெண்டர் சொல்லி. சரியா? மேடம் நீங்க பேசுனே கேட்கல. ஓல்டர் பிரதர் இப்ப கேக்குதா? கேக்குது மேடம். ஓல்டர் பிரதர் தான் கட்டுறாரு, கார்பெண்டர் ஒருத்தரை வச்சு கட்டுறாரு. இவ்வளவுக்கும் நாங்க பார்த்த இவ்வளவுக்கும் யங்கர் பிரதர் எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் சீனுக்கு வரல. அவரை பத்தி கதைக்கிறாங்க, ஆனா அவர் வந்து இன்னும் டிரெக்டா சீன்ல வரல. இவ்வளவுக்கும் கதைச்சு கொண்டு இருக்கிறது ஓல்டர் பிரதரும் கார்பெண்டரும் தான். சோ இந்த ஃபென்ஸை கட்டுறதும் ஓல்டர் பிரதர் தான். சரியா? ஓகே, அம்னா வாசிங்க. இங்க 21ல இருந்து 31 வரைக்கும். The carpenter worked hard all that day, measuring, sawing, and nailing. Late in the afternoon, when the farmer returned, the carpenter had just finished his job. The farmer's eyes opened wide. His jaw dropped. There was no fence at all. It was a bridge stretching from one side of the stream to the other. A fine piece of work, handrails and all, and his younger brother was coming towards him, his arms outstretched. You are quite a good brother to build this bridge. After all I have said and done. The two brothers stood at each end of the bridge and then walked to the middle and held each other's hands. They turned to see the carpenter getting ready to leave. No, wait, stay a few days. I have a lot of other work for you, said the older brother. I had loved to stay on, but I can't, the carpenter said. I have many more bridges to build. Okay, thank you. So the carpenter worked hard all that day, measuring, sawing and nailing. ஸோ அப்போ இவர் ஒர்க் செய்யறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ கார்பெண்டர் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. மெஷரிங் தான் உங்களுக்கு தெரியும். சோவிங் சொன்னா இந்த கீழத்தைய வச்சு வெட்டுறது, பலகை வெட்டுறது, அதெல்லாம் தான் சொல்ற சோவிங் சொல்லி. அப்ப அந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறார். லேட் இன் த ஆஃப்டர்நூன் when the farmer returned, the carpenter had just finished his job. அப்ப அவரு டவுனுக்கு போயிட்டு வார நேரம் கார்பெண்டர் ஒர்க் வந்து முடிஞ்சு. The farmer's eyes opened wide, his jaw dropped. நார்மலா இந்த ஐஸ் வந்து வைட் ஓப்பன், ஜோ ட்ராப் பண்ணி சொல்றேன்னு சொன்னா ஷாக் ஆகுற மாதிரி, ஷாக்
ஷொக்குன்ற அந்த ஷொக்குன்ற இமோஷனை காட்டுறதுக்கு தான் நான் அந்த ஜோ ட்ராப்னு சொன்னா தமிழ்ல சொல்றேன்னு சொன்னா அந்த வாய் அப்படி வாயை பொழந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஷொக்கான ஒரு விஷயத்த பார்த்தா வாயை பொழந்துட்டீங்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல வந்து ஜோ ட்ராப்னு சொல்றது. சரியா? சோ அவர் செஞ்சுக்கிற வேலையை பார்த்து இவருக்கு ஷொக்ல வந்து கண்ணெல்லாம் அப்படி வெளியே, நான் தமிழ்ல சொல்றேன்னு கண் வந்து வெளியே உழப்பாக்குறேன்னு சொல்லுவோம். வைட் ஓப்பன். ஓகே, அண்ட் ஜா ட்ராப். there was no fence at all. அவர் கட்ட சொல்லிட்டு போனது வந்து ஒரு பெரிய வேலி உண்டு, ஃபென்ஸ் உண்டு. ஆனா அங்க இருந்தது வந்து இட் வாஸ் a bridge. ஃபென்ஸுக்கு பதிலா பிரிட்ஜ் ஒன்று இருந்துச்சாம். a bridge stretching from one side of the stream to the other. அதாவது ஸ்ட்ரீம்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அதாவது இவரோட ஃபார்ம்ல இருந்து அவரோட தம்பியோட ஃபார்முக்கு போற மாதிரி ஒரு ஃபென்ஸ் வந்து கட்டிக்கிறாரு. a fine piece of work. a fine piece of workன்னு சொன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டா செஞ்சுக்கிறாங்களாம். hand rails and all, and his younger brother was coming. இப்ப ஹேண்ட் ரைஸ் எல்லாம் போட்டு சும்மா ஆவட்டகியாட்ட செஞ்சில்ல, சரியா ஒழுங்கான முறையில செஞ்சுக்கிறாரு. அதான் ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்றது. அட்மயர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஒர்க் உண்டு. ஓகே, சோ அதுல வந்து அவரோட பிரதர், யங்கர் பிரதர் தம்பி வந்து அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாராம். ஹிஸ் ஆர்ம் அவுட் ஸ்ட்ரெச்னு சொன்னா கை ரெண்டையும் ரெண்டு பக்கத்துக்கும் விரிச்சு கொண்டு வராங்க. அந்த கட்டி பிடிக்கிறதுக்கு ஆட்கள் ஓடிக்கொண்டு வருவாங்க, அது மாதிரி கை ரெண்டையும் ரெண்டு பக்கத்துக்கு விரிச்சு கொண்டு வராராம். யூ ஆர் குவைட் a good brother to build this bridge. After all I have said and done. நான் இவ்வளவு மோசமா அவங்களோட பேசி உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகும் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் நான் பேசி ஏசி அதே மாதிரி இப்படியான அநியாயம் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகும் நீங்க வந்து ஒரு பிரிட்ஜை கட்டுற அளவுக்கு உங்களோட மனசு இவ்வளவு நல்லா இருந்தீங்க, நீங்க எவ்வளவு நல்லதானான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. The two brothers stood at each end of the bridge and then walked to the middle. ரெண்டு பேரும் ரெண்டு ஓரத்துல இருந்து நடுக்கு வந்தாங்களாம். and held each other's hand. ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சு கொண்டாங்களாம். they turned to see the carpenter getting ready to leave. அதுக்கு போல திரும்பி பார்த்தா கார்பெண்டர் வந்து போக ரெடி ஆகிட்டு. no wait, stay a few days, I have a lot of other work for you, said the older brother. அப்ப இவர் வேலை திட்டத்தை வந்தாரு. அப்போ older brother சொன்னாராம், போகவானம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் ஒர்க் ஈக்குவீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாரு, I love to stay on but I can't, the carpenter said. I have many more bridges to build. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு காசை தான், ஆனா எனக்கு ஏலா, ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய பிரிட்ஜஸ் கட் ஆயிக்குது. என்ன அர்த்தம் அதுல? அவர் சொல்றதுல அர்த்தம் என்னது? அவர் வந்து நிறைய இந்த மாதிரி நான தம்பிமார் குடும்பங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற இடங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு இடையில அந்த பிரிவினைய இல்லாமக்கி அவங்கள ஒன்று சேர்க்கிற முயற்சியில அவர் இருக்கிறாரு. அது கட்டாயம் பிரிட்ஜஸ் நீங்க என்ன சொல்றது, இது ஒரு சிம்பாலிக் வேர்டு உண்டு. அதாவது இப்ப இவங்களுக்கு இடையில ஒரு ஓடை ஒன்று தானே இவங்க போட்டிருந்தாங்க, ஆறொண்டோ ஓடை ஒன்று இருந்துச்சு. அதை தாண்டி போறது அவங்களுக்கு பிரிட்ஜ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த சண்டைய சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நடுநிலையான ஒரு பிரிட்ஜ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அது மாதிரி எத்தனையோ பேர் அப்படி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய வேலை எனக்கு இதுன்னு சொல்லிட்டு போறாரு. இதுதான் ஸ்டோரி. இப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு வாசிச்சத்துல உங்களுக்கு விளங்கிக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து நாங்க கேள்வியை வாசிக்கிற நேரம் நாங்க சொன்னோம் எங்களுக்கு இந்த வேர்ட்ஸுக்கான ஆன்சர்ஸ் தேவைண்டு. எனக்குன்னா ஒரு சில இடங்கள்ல ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. உங்களுக்கு அப்படியே ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சா? அநேகமா கிடைச்சிக்க வேணும், சரியா? எனக்கு இந்த யூக்கு கிடைச்சிச்சு ஆன்சர். இது கடைசி கேள்வி, ஐ டூ ஹாவ் அ ஜாப் ஃபார் யூ, இந்த யூ யாரு இது கிடைச்சிச்சு. அதே மாதிரி இந்த ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க்ன்றது என்னன்னு கிடைச்சிச்சு, சரியா? ஓகே, நாங்க வந்து இந்த கொஸ்டின்ஸை பார்க்கணும். இப்ப say whether the following statements are true or false by writing TOF. இப்போட கொஸ்டின்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ் போட சொல்லி தருவாங்க. ட்ரூ ஃபால்ஸ்க்கு வந்து 2-3 மெத்தட் செய்யுது. ஒன்று வந்து ட்ரூன்றதுக்கு பதிலா சரியும் ஃபால்ஸ்ன்றதுக்கு பதிலா பிழையும் நாங்க போடுவோம். இந்த சிம்பிள்ஸை போடுவோம். நிறைய எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்து உங்களோட இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து டி இல்லாட்டி எஃப்னு போட சொல்லி சொல்லுவாங்க. டி இல்லாட்டி எஃப்னு போட சொல்லி சொல்லுவாங்க. ட்ரூன்னு சொன்னா டி, எஃப்னு சொன்னா ஃபால்ஸ், சரியா? அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு ட்ரூன்னு சொன்னா ட்ரூன்னு எழுத சொல்லுவாங்க, எஃப்னு சொன்னா ஃபால்ஸ்ன்னு எழுத சொல்லுவாங்க, சரியா? சோ நீங்க வந்து கொஸ்டின்ல பாக்கணும் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க. சரி பிள்ளைன்னு சிம்பிள் போட சொல்லிக்கிறாங்களா, இல்லண்டா ட்ரூக்கு பதிலா டீயும் ஃபால்ஸுக்கு பதிலா எஃப்பும் போட சொல்லிக்கிறாங்களா, இல்லண்டா ட்ரூ ஃபால்ஸ் எழுத சொல்லிக்கிறாங்களா அப்படின்றது நீங்க பார்க்க வேணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, சில பேப்பர்ஸ்ல வந்து இந்த ட்ரூ ஃபால்ஸுக்கு பதிலா அதோட சேர்ந்து இன்னொரு ஆன்சரா
இப்படி ஒன்று தருவாங்க. நாட் கிவன் சொல்லி ஒன்று தருவாங்க. இந்த நாட் கிவன் சொல்ற அர்த்தம் என்னன்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தந்திருப்பாங்க கொஸ்டின்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேசேஜ்ல எந்த இடத்துலயுமே மென்ஷன் ஆகிக்காது. பேசேஜ்ல கதைக்காத ஒரு விஷயத்த பத்தி, பேசேஜ்ல சொல்லாத ஒரு விஷயத்த பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருப்பாங்க. பேசேஜ்ல சொன்ன விஷயம் ஒன்றுன்னு சொன்னா எங்களுக்கு அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கலாம். பேசேஜ்ல சொல்லாத ஒரு விஷயம்னு சொன்னா எங்களுக்கு அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க இயலாது. அப்படி வர சந்தர்ப்பத்துக்கு நாங்க நாட் கிவன் கொடுக்க வேண்டும். ஆனா நாட் கிவன் என்ற ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னா அவங்க இந்த இடத்துல உங்களுக்கு தருவாங்க அது. ட்ரூ ஓ false or not given. Say whether the following statements are true or false or not given. சரியா? By writing TOFONG against each of them. இப்ப இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இங்க வந்து ட்ரூ இல்லாட்டி false தான் வருது. அப்போ உங்களுக்கு தெரியும் நாட் கிவனை பத்தி எதுவுமே எங்களுக்கு இன்னைக்கு வராது. ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூன்னு சொன்னா உண்மைன்னு சொன்னா டி எழுதுங்க, ஃபால்ஸ் பொய்ன்னு சொன்னா எஃப் எழுதுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் ட்ரூ ஃபால்ஸ் எழுதுற நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்படி எழுதுவாங்க. இப்ப ட்ரூன்னு சொன்னா நாங்க பெண்ணால் எழுதுற நேரம் இப்படித்தானே வர வேண்டும், ட்ரூ தான் இது. ஃபால்ஸ்ன்னு சொன்னா இதுதான் ஃபால்ஸ். சரியா? சில பொருள் எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னா இப்படி எழுதிடுவாங்க. இப்படித்தான் ட்ரூ ஃபால்ஸ் போடுறேன். இப்ப இதை நான் ட்ரூன்னு எடுக்கிறதா ஃபால்ஸ் எடுக்கிறதா நீங்களே சொல்லுங்க பாப்போம். அவங்க இங்க தந்திக்கிற இதை வந்து நாங்க ட்ரூன்னு எடுக்கிறதா ஃபால்ஸ், இது இப்படி ஒன்று எழுதினாங்கன்னு சொன்னா இதை ட்ரூன்னு எடுக்கிறதா ஃபால்ஸ் எடுக்கிறதா? டீட ஹாஃப் ஈக்குது அதுல. சரியா? டீட வந்து ஹாஃப் ஈக்குது, எஃப்ட வந்து ஹாஃப் ஈக்குது. false எடுப்பாங்க. இப்படி போட்டிக்கிறாங்க. இப்படி போட்டா false எடுப்பாங்க. அப்ப ட்ரூ டி அப்படியே பிள்ளை போட்டுட்டு போய்த்துருவாங்க. அதே தான். ஃபால்ஸ்ன்னு மட்டும் எடுக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் சண்டைக்கு வேற என்னது, மேடம் இது கோடு ஒண்டிக்கிறீங்கன்னு, அப்ப அது ட்ரூ தானே மேடம், இது தவறி போட்டிக்கிற கோடுன்னு சொல்லி பென்சிலாலையாலும் இதை வெட்டி கொண்டு வாரேன் மேடம், நான் ட்ரூ தான் போட்டேன் அப்படின்ட்டு இப்படி போட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப நீங்களும் சம்டைம்ஸ் இப்படி கொஞ்சம் ஒரு டி எழுதக்குள்ள டி வந்து எழுதுற மெத்தட் ஒண்டிக்குது, எஃப் எழுதக்குள்ள எஃப் எழுதுற மெத்தட் ஒண்டிக்குது இல்லையா? அப்ப அந்த மெத்தட் இல்லாம நீங்க கொஞ்சம் அங்காளிங்கள லைன் கொஞ்சம் நீட்டிப்பட்டு வந்தாலும் அது வந்து உங்களோட ஆன்சர் பிள்ளைன்னு அர்த்தம். இப்படி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரூக்கும் ஆன்சர் இல்லை, ஃபால்ஸுக்கும் ஆன்சர் இல்லை, ஃபுல்லாவே பிள்ளை. அதனால இந்த டிஎஃப் போடுற நேரம் சரியா ட்ரூன்னு சொன்னா டி அழகா டீன்னு போடுங்க. இப்படி எஃப்ன்னு சொன்னா எஃப் இப்படி போடுங்க. சரியா? தெளிவா போடுங்க. சரியா இருந்தா மார்க்ஸ் கிடைக்கும், பிள்ளையா இருந்தா மார்க்ஸ் இல்ல. ஒருவேளை நீங்க சரி ட்ரூ போடணுத்துல ட்ரூவ போடாம அந்த அப்படி சிம்பிளை போட்டு உங்களுக்கு பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னா அநியாயம் தானே அது. அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ட்ரூ ஃபால்ஸ் போட்ட நேரம். நாட் கிவன் தந்திருந்தாங்கன்னா நல்லா தேடி பாருங்க, பேசேஜ்ல இல்லாத ஒரு விஷயத்த பத்தி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டாவது இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு இதுல அப்படி ஒண்ணு இல்லை, அதனால எங்களுக்கு அதை ஒரி பண்ண தேவையில்லை. The two brothers quarreled because one brother converted the grassland into a river. முதலாவது கேள்வி சரியா பிள்ளையா? ரெண்டு பிரதர்ஸ் சண்டை பிடிச்சாங்களாம் because one brother converted the grassland into a river. கிராஸ்லேண்ட ரிவரா மாத்தினதுனால சண்டை வந்துச்சு, அது உண்மையா பொய்யா? False. False. என்னத்துக்கு சண்டை வந்துச்சு? சண்டை வந்ததுக்கு ரீசன் என்னது பேசேஜ பொறுத்து? சண்டை வந்ததுக்கு ரீசன் எங்க நிக்குது பாருங்க. It began with a small misunderstanding and it grew into a major difference and finally it exploded into an exchange of bitter words followed by week of silence. சண்டை வந்ததுக்கு ரீசன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? சண்டை வந்ததுக்கு ரீசன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு தான் அவங்க வந்து அந்த யங்க பிரதர் வந்து கிராஸ்லேண்ட் ஒன்று பில்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப இந்த ஆன்சர் வந்து false. The carpenter was asked to build a fence to hurt the feelings of the younger brother. True or false? அங்க மேல வந்து ஸ்ட்ரீம் டிக்கிறதும் தனிக்கு ரிவர் எல்லாம் உண்டா? உண்டு.
ஒன்றுன்னு சொன்னா ஸ்ட்ரீம்னு சொன்னா பொதுவா ஓடைக்கு பெரிய பெரிய ரிவர் இல்லாம குட்டி ரிவருக்கு தான் சொல்றோம் ஸ்ட்ரீம்னு சொல்லி. சரியா? ரிவர்ன்ற வந்து பெருசி. ஆனா இங்க வந்து அவங்க ரிவர்ன்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ அந்த ஆன்சர் வந்து ஃபோல்ஸ் தானே, அதனால எங்களுக்கு அதை ஒரி பண்ண தேவையில்ல. அவங்க சொல்லிக்கிற விஷயம் கீழே தானே, அதனால ஃபோல்ஸ் தானே, ரிவர்ண்டு வந்தாலும் ஃபோல்ஸ் தான். சோ அது வந்து ஒரி பண்ண தேவையில்ல. Okay, second one, the carpenter was asked to build a fence to hurt the feelings of the younger brother. சொல்லுங்க, ட்ரூ ஆ ஃபால்ஸா? கார்பெண்டர் வந்து ஒரு ஃபென்ஸ், கார்பெண்டருக்கு வந்து ஒரு ஃபென்ஸ் கட்ட சொன்னாங்களாம் யங்கர் பிரதரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்றதுக்கு. சரியா பிள்ளையா? True. ட்ரூ. அவர் சொல்றாரு தான், நீங்க பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு, he took his bulldozer to the river. இங்க வந்து ரிவர்ன்றது மென்ஷன் ஆகுது. சரியா? மேல ஸ்ட்ரீம்னு சொன்னதுக்கு ரிவர்ன்றது மென்ஷன் ஆகுது. அதனால எங்களுக்கு இந்த ரிவர் வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். Flowing through the village and by breaking the river bank formed a stream between the two farms. He may have done this to hurt my feelings. Now I am going to hurt him. இப்ப அவர் என்ன ஹர்ட் பண்ணத்தான் செஞ்சாரு, அதனால நானும் ஹர்ட் பண்றேன். அந்த நோக்கத்துல செஞ்சாரு. அதனால இங்க வந்து அது ட்ரூவா வரும். The carpenter obeyed the orders of the older brother and completed the fence before sunset. True or false? Older brother orders வந்து அவர் ஓகே பண்ணி ஃபென்ஸ் வந்து கட்டினாராம் சன்செட்டுக்கு முந்தி. சரியா பிள்ளையா? False. ஃபால்ஸ். இல்ல. பாங்க சொல்றாங்க, பாங்க முடிய நான் ஸ்டார்ட் பண்றேன். Okay.
Okay. So the carpenter obeyed the orders of the older brother and completed the fence before sunset. So அப்ப அவர் வந்து சன்செட்டுக்கு வந்து முடிச்சாரு. ஆனா முடிச்சது வந்து ஃபென்ஸே அல்ல தானே, அவர் செஞ்சது வந்து ஒரு பிரிட்ஜ். அப்ப இந்த ஃபென்ஸ்ன்ற ஆன்சர் எனக்கு பொருத்தம் இல்லை. அப்ப அது வந்து ஃபால்ஸ்ல வரும். ஓகே. The bridge which was the carpenter's hard work helped to end the conflict between the brothers. கார்பெண்டர் கஷ்டப்பட்டு கட்டின அந்த பிரிட்ஜ் வந்து பிரதர்ஸ் ரெண்டு பேருக்கு மேடையில இருந்த சண்டே முடிக்கிறதுக்கு, கன்ஃபிளிக்ட்னா ரெண்டு பேருக்கு மேடையில இருந்த பிரச்சனை, அதை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சான். ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அதுதான் மெயின் ரீசனே. அப்ப அவர் நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு மேல சண்டைக்கிறது தெரிஞ்சுதான் வந்திக்கிறாரு போல ஹெல்ப் பண்றதுக்கு. சரியா? அப்ப எனக்கு வந்து ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், கேபிட்டல்ல தான் அவங்க ஆன்சர்ஸ் தந்திக்கிறாங்க. டிஎஃப் போடுங்கன்னு சொல்லி நான் அதே மாதிரி கேபிட்டல்ல தான் போட்டிக்கிறேன். போடுறதையும் தெளிவா போட்டிக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் சொல்லி தருவாங்க, அந்த பாக்ஸ் சொல்லி அழகா தெளிவா போடுங்க. ஒருவேளை இப்ப நீங்க பெண்ணால தானே, அநேகமா நாங்க எவ்வளவு தான் பிள்ளைகளுக்கு பென்சிலால் எழுதிட்டு பெண்ணுக்கு மாத்துங்கன்னு சொன்னாலும் நிறைய பிள்ளை பெண்ணாலே தான் ஃபர்ஸ்ட் டைம்ல எழுதி ஒருவேளை பிழை ஒன்று வந்துச்சு. இப்ப நீங்க வந்து ஃபால்ஸுக்கு பதிலா ட்ரூ போட்டுட்டீங்க, ட்ரூக்கு பதிலா ஃபால்ஸ் போட்டுட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இதுக்கு மேலேயே அப்படி சில பிள்ளை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு கோடொன்னு போட்டாச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன அந்த மிஸ்டேக். இல்லாட்டி இப்படி இதுக்கு மேல இப்படி கொஞ்சம் இப்படி எழுதிடுவாங்க, திருப்பி திருப்பி இப்படி எழுதுவாங்க. அப்படி வேலை செய்ய போவானு. ஒரு பிழை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா, அதுக்கு மேல இப்படி கட் பண்ணிட்டு வெட்டிட்டு சைட்ல திருப்பி நீங்க எழுதுங்க ஆன்சர். சரியான ஆன்சரை பாக்ஸுக்கு வெளியே நீங்க சைட்ல எழுதுங்க. ஒன்றுக்கு மேல் ஒன்று எழுத வாணும், ஒன்றுக்கு மேல் ஒன்று எழுத வாணும். எங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லயும் சரி, ஆன்சர் எழுதுற கொஸ்டின்ஸ்லயும் சரி, பிழை வந்துச்சுன்னு சொன்னா ஒரு லைன்ல வெட்டுங்க. ஒரு லைன்ல வெட்டிட்டு அடுத்த சைட்ல எழுதுங்க. சரி, நான் கீழே வந்து இந்த ஆன்சர்ஸ் எழுதுற நேரம் பிள்ளையாக எப்படி வெட்டுறேன்னு சொல்லி காட்டுவேன். இந்த மிஸ்டேக் விடாதீங்க. ஒன்றுக்கு மேல எழுதுறதுனால நிறைய நேரம் அவங்களுக்கு மார்க்கிங் செய்யற ஆட்களுக்கு நீங்க என்ன ஆன்சர் எழுதிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி வர நேரம் உங்களுக்கு அவங்க நீங்க சரியான ஆன்சரே போட்டிருந்தா கூட உங்களுக்கு பிழைன்னு தான் அவங்க போடுவாங்க. சரியா? சோ அது சரி. அடுத்தது பார்ப்போம் நாங்க. Complete the sentence using 2 words from the text. இப்ப டெக்ஸ்ட்ல இருந்து 2 words எடுக்கணும். அது எங்க இருந்து எடுக்கணும்னு பார்த்தோம்னா, the two brothers had a good relationship with each other for. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட், நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம் ஒரு காலம். ஃபோன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு காலத்துல ஒரு நான் உங்களுக்கு படிச்சு தந்திக்கிறேன். ஃபோன் அந்த ப்ரிகாஷன்ஸ் படிக்கிற நேரம் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஃபோன் நாங்க யூஸ் பண்ணையிலும் டியூரேஷன் உண்டு. சரியா? அப்ப எவ்வளவு காலத்துக்குன்னு ஒரு இடத்துல சொல்லிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு ஞாபகம் இருக்கு கண்டது பாருங்க. எவ்வளவு காலத்துக்கு? once upon 30 years. for 30 years. அப்ப நீங்க வந்து எனக்கு உங்களோட ஆன்சர் வந்து இந்த பிளாங்க்ல 30, உங்களுக்கு வேர்ட்ல எழுதுவோம் மேலும் நம்பர்ஸ்ல எழுதுவோம் மேலும் நான் வந்து நம்பர்ஸ்ல எழுதுறேன். இது வந்து சென்டென்ஸ்ல மிடில்ன்றதுனால எனக்கு வந்து சிம்பிள்ல எழுதலாம் 30 years. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்பர்ல போட்டாலும் பிழை இல்லை. ஏன்னா அவங்க ஆன்சர்ஸ் வந்து நம்பர்ல தான் தந்திக்கிறாங்க. 30 years. சரியா? இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்ப 2 பிளாங்க் தந்திக்கிறாங்க, 2 பிளாங்க்லயும் ஒவ்வொரு வேர்டு எழுதுங்க. இதுவே சென்டென்ஸ்ல பிகினிங்ல கூட ஆன்சர் வருதுண்டா, இந்த மாதிரி பிகினிங்ல வருதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கட்டாயம் கேபிட்டல்ல எழுதுங்க. இது வந்து மிடில்ல வந்துக்கிறதுனால நான் வந்து சிம்பிள்ல எழுதிக்கிறேன். ஓகே. ஆன்சர் த கொஸ்டின்ஸ். What was the main reason for the quarrel between the two brothers? என்ன ரீசன் அவங்க ரெண்டு பேருக்கு மேல வந்து சண்டைக்கு ரீசன்? Small misunderstanding. Small misunderstanding. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும், எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்கே கிடைச்சிச்சு. அப்ப அதுக்கு பிறகு செகண்ட் கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்கே கிடைக்குது. சரியா? அப்ப நான் இப்ப மேலும் கீழே போறதுனால உங்களுக்கு இந்த லைன் அங்கே மாறும், ஆனாலும் பரவாயில்ல. சோ இங்கே வந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து கேபிட்டல் A small misunderstanding. சரியா? ஸ்மால் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு இருந்தா சரி உங்களோட ஆன்சர். How did the two brothers display their affection for each other? அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இடையில இருக்கிற இறக்கத்தை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொண்டாங்கன்னு கேக்குறாங்க. எப்படி அவங்க காட்டி கொண்டாங்களாம்? எங்க கண்டுபிடிங்க ஆன்சர்?
held each other's hands. அதோட ஆன்சர் எங்க இருக்குது? நாங்க ரெண்டாவது ஆன்சர் இங்க எடுத்தோம். அந்த கேள்விக்கான ஆன்சர் எங்க இருக்குது? One. The two brothers stood at each other of the bridge and walked to the middle and held each other's hand. ரெண்டு பேரும் அவங்களோட பாசத்தை காட்டி கொண்டதே இப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒருத்தர் கையை பிடிச்சாங்க. அப்ப ரெண்டாவது ஆன்சருக்கு இங்க வந்திக்கிறீங்க, கடைசி ஆன்சருக்கு கடைசிக்கு வந்திக்கிறீங்க. சரியா? சோ அதுல ஆன்சருக்கு வந்து நாங்க போடுவோம் அதையும். they போடுவோம் நாங்க. they held each other's hands. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கைய புடிச்சு கொண்டாங்க. இதுதான் ஆன்சர். Write the sentence that says the carpenter wants to go on resolving conflicts and uniting people. இன வந்து write the sentence னு கேட்டிருக்காங்க. அப்ப paragraphல வந்து உங்களுக்கு sentence ஒன்று தந்தாங்கன்னு சொன்னா அந்த sentence ஃபுல்லா நீங்க எழுத வேணும். ஓகே, அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா நீங்க எழுத வேணும். அந்த லைனை கொஞ்சம் அழிக்கிறேன், அந்த லைன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிது. ஓகே, ஸோ நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து அவர் சொல்றாரு, கார்பெண்டர் இந்த இடத்துல சொல்றாரு, I love to stay on but I can't. The carpenter said I have many more bridges to build. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து அங்கே தான் வரப்போகுது. Write the sentence that says the carpenter wants to go on resolving conflicts and uniting people. அதுக்கு வந்து இங்க இருந்து எதை எடுத்து எழுத போறீங்க? சென்டென்ஸ் தான் கேட்டீங்க. ரைட் த லைன் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா நல்லா பாத்துக்கோங்க. ரைட் த லைன் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க எழுத வேணும் இந்த ஃபுல் லைனே. அதுல என்ன எழுதிக்கிறாங்கன்றது அதால இல்லை எங்களுக்கு, இந்த ஃபுல் லைனையுமே நீங்க எழுத வேணும். ரைட் த லைன் கேட்டாங்கன்னா, ஆனா அவங்க உங்கள்ட்ட கேட்டிக்கிறாங்க ரைட் த சென்டென்ஸ் சொல்லி. ரைட் த சென்டென்ஸ் கேட்டா நீங்க வந்து இதை அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸை மட்டும் எழுதினா போதும். இந்த துண்டு இருந்தா மட்டும் போதும். I have many bridges to build. லைனுக்கும் சென்டென்ஸுக்குமான டிஃபரெண்ட் அதுதான். ஒருவேளை ரைட் த லைன் சொன்னாங்கன்னா நாங்க ஒரு லைன் எழுதலாம். சென்டென்ஸ் சொல்ற நேரம் சம்டைம்ஸ் முன்னுக்கு ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது லைன்ல முடிகிற சென்டென்ஸும் மீக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போமே, நாங்க ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற இந்த ஏரியா விடுங்களே. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏரியா வந்துச்சுன்னு சொன்னா இந்த நான் மார்க் பண்ணிக்கிறதுல லைன் சொன்னா நான் இங்க மார்க் ரெட்ல மார்க் பண்ணிக்கிறது. சென்டென்ஸ் சொன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லா வரும். இந்த இங்கிருந்து இன்னைக்கு வந்து இங்கினைக்கு வரங்காட்டி வரும் சென்டென்ஸ் சொன்னா. ஏண்டா இந்த சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் வந்து இன்னைக்கு தான் வந்தீங்க. அப்ப சென்டென்ஸ் வரணும் ஒன்றுக்கு மேற்பட்ட லைன் வரும் மேலும் ஹாஃப் லைன் வரும் மேலும். ஆனா லைன் வரணும் ஒரு தனி லைன் தான் வரும். சரியா? சில நேரங்களில் ரைட் த லைன்ஸ் கேட்பாங்க. ரைட் த லைன்ஸ் கேட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்சர்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸ் வர வேணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்ப நாங்க எழுதுவோம் ஆன்சரை. என்ன ஆன்சராக இன்னைக்கு வரப்போகுது உங்களுக்கு? I have many more bridges to build. I have, அது அப்படியே பார்த்து எழுதுறது தான். அவங்க தந்திக்கிறாங்க தான் எனக்கு இந்த அலைன் பண்ணிக்கிறேன் அது இடத்துக்கு. ஓகே, இவங்க அங்க எனக்கு தந்திக்கிறாங்க I have many more bridges to build ன்னு சொல்லி. அப்ப நீங்க வந்து இந்த எங்க இந்த இன்வெர்டட் கமாசிக்கு தானே டபுள் கோட்டேஷன் மார்க்ஸ், இந்த டபுள் கோட்டேஷன் மார்க்ஸோட நீங்க அப்படி எழுதுனீங்கன்னா சரி. அப்ப அதுக்கு என்ன வரும்? ஓகே, எனக்கு இப்ப திருப்பி அலைன் பண்ணிக்கூடாம அதே இடத்துக்கு. ஸோ இனி எழுதுறேன். இன்வெர்டட் கமாஸ் போட்டாச்சு. I have, சொல்லுங்க, I have many more. Many more. Oh, many more bridges for build. To build. To build தானே? To build. இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா சரி. இதுதான் உங்களோட ஆன்சர். இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ இப்படித்தான் நாங்க வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க போவோம் அடுத்ததுக்கு. நான் இதை டிலீட் பண்ணிட்டு போறேன், இல்லைன்னு சொன்னா கஷ்டம் எனக்கு, மேலும் கீழே போகல கஷ்டம். ஸோ
Underline the correct answer. When the carpenter said, I think I understand the situation, he knew that the blank. I think I understand the situation. அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு தான், என் தம்பி வந்து எனக்கு இப்படி செஞ்சாரு, நான் வந்து அவருக்கு பழி வாங்குறதுக்கு, அவரை ஹர்ட் பண்றதுக்கு ஃபென்ஸ் ஒன்று கட்டணும்னு அவருக்கு என்ன சொல்றாரு, I think I understand the situation, let me begin the work at once. ஏன்னா அவர் மறைமுகமா சொல்லிக்கிறாரு, அவங்க 2 பேருக்கு மேல இருக்கிற பிரச்சனை எனக்கு விளங்குது, இந்த பிகின் த ஒர்க் என்னது, பிரிட்ஜ்க்கு இந்த ஃபென்ஸ் கட்டுறதல்ல, உங்களை சேர்த்து வைக்கிற வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க அவரை மீன் பண்ணிக்கிறாரு. அதாவது நீங்க கேட்டிக்கிறாங்க அவங்க. Right, this carpenter, when the carpenter said, I think I understand the situation, he knew that the 2 brothers are going to quarrel again. Older brother was planning to take revenge. Younger brother was a very cruel man. அப்ப அவருக்கு என்ன விளங்கிக்குது, அவர் அப்படி சொல்றாரு தானே, எனக்கு வந்து ஃபென்ஸ் ஒன்று கட்ட வேணும், அவரை ஹர்ட் பண்றதுக்கு சொல்றது மூலமா இந்த கார்பெண்டருக்கு என்ன விளங்கிக்குது, திருப்பி சண்டை பிடிக்க போறாங்களா அவங்க, இல்லண்டா அவரை தம்பிய பழி வாங்க போறாரா, இல்லண்டா தம்பி வந்து மிச்சம் கெட்ட மனுஷன் ஒண்ணுன்றதா, எதை அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க? Older brother was planning to take revenge. Older brother was planning to take revenge. அதுதான் ஆன்சர். அவர் வந்து அங்க பழி வாங்க போறாரு, அவர் சொல்றாரு நானும் அவரை ஹர்ட் பண்ண வேணும்னு சொல்லி. அப்ப இவருக்கு விளங்கிருச்சு, இப்ப இதை கட்டினா அது சண்டை வந்து முடியாது, இவர் பழி வாங்க அவர் பழி வாங்க, அப்படியே அது சண்டை போயிட்டு கொண்டிருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். அவருக்கு என்ன, அவர் இங்க இது சொல்றது, இது மூலமா அவர் என்ன விளங்கி கொண்டாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ what do the following words in the passage refer to? You வந்து யாரு பாருங்க, இங்க வந்து யூ, இது லைன் 11ல யூ. இப்ப கார்பெண்டர் தானே வாராரு, கார்பெண்டர் வந்து கேக்குறாரு, எனக்கு ஜாப் ஒன்று தீக்குதா உங்கள்ட்ட கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எஸ் said the older brother, I do have a job for you. யார் அந்த யூ? job for you, கார்பெண்டர். அப்ப உங்களோட ஆன்சர் வந்து இன்னைக்கு வர வேணும், கார்பெண்டர்னு வர வேணும். ஓகே, கார்பெண்டர்னு வர வேணும். அடுத்தது, a fine piece of work in line 24. The fine piece of work பாருங்க. The farmer's eyes opened wide, his jaw dropped. There was no fence at all. It was a bridge stretching from one side to the stream to the other. A fine piece of work. இந்த fine piece of work என்னது? Bridge. அப்ப உங்களுக்கு போடலாம். ஆன்சர் என்னது? உங்களுக்கு the bridge ன்னு போடுவோம் மேலும், the bridge போடுவோம் மேலும், இது bridge ன்னு போடுவோம் மேலும். நான் the bridge போடுறேன், அவங்க ஆல்ரெடி bridge பத்தி நிறைய முறை கதைச்சிக்கிறாங்க. the bridge விளங்குதா? இங்க நேம் உங்களுக்கு தேவைன்னா the carpenter போடலாம். ஓகே, சோ இதுதான் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மெத்தட். சரியா? ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து இப்ப இவங்க ஒரு நவுன் உண்டு அப்படித்தானே கேட்டிக்கிறாங்க. சில நேரங்கள்ல மீனிங் ஒத்த கருத்து எழுதுங்க, எதிர்கருத்து எழுதுங்கன்னு சொல்லி வரும். அப்படி எழுதுற நேரம் உங்களுக்கு இங்க அவங்க என்ன வேர்டை தாராங்களோ அந்த வேர்ட் வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ப்ளூரல்ல வந்துருச்சுன்னு சொல்லி, உங்களோட ஆன்சர் வந்து பேசேஜ்ல வந்து ப்ளூரல்ல ஈக்காது, பேசேஜ்ல வந்து சிங்குலர்ல இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இங்க வந்து இப்ப சும்மா சொல்லுவோம், உங்களுக்கு இதே பேசேஜ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, கொரல்ட், இங்க வந்து கொரல்டுன்றது இருக்குது. கொரல்டுன்னு சொன்னா சண்டை பிடிக்கிறது. உங்களுக்கு இங்க கேட்டிக்கிறாங்க, find the meaning of the find a similar meaning for the given word from the passage. அப்ப உங்களுக்கு இங்க வந்து ஃபைட்ன்னு தந்திக்கிறாங்க, ஃபைட். சரியா? ஃபைட்ன்ற வேர்டு தந்திக்கிறாங்க. ஃபைட்ன்ற வேர்டுக்கான சிமிலர் மீனிங் வந்து கொரல் தானே. அப்ப உங்களுக்கு அவங்க தந்திக்கிறது வந்து ஃபைட்ன்றது பேஸ் ஃபார்ம்ல தந்திக்கிறாங்க. ஓகே, ஃபைட்ன்னு சொல்லி அவங்க தந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உதாரணத்துக்கு இந்த ஃபைட்ன்றதுக்கு சிமிலர் மீனிங் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்க ஆன்சர் எழுத போறீங்க என்னது, கொரல்டுன்னு எழுதுவீங்க. நீங்க வந்து ஆன்சரை தேடி எழுதுற நேரம் மேல போயிட்டு பாத்தீங்கன்னா கொரல்ன்ற வேர்டு இருக்குது. அப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க, இதுல இருந்து பார்த்து கொரல்ன்ற வேர்டு எடுப்பீங்க. பாருங்க, இப்படி ஒரு வேர்டு இருக்குது, QUARRELLEDன்னு சொல்லி. அப்ப நீங்க இங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இங்க வந்து ஆன்சர் எழுதுற இடத்துல கொரல்டுன்னு எழுதுவீங்க. அது சரியா?
கொரல்னு எழுதுறது சரியா? இப்ப அவங்க ஃபைட்னு கேட்டுக்கிறாங்க, இல்ல நீங்க கொரல்னு எழுதிக்கிறீங்க. இது பிழை. ஏன்னு சொன்னா அவங்க இந்த இடத்துல வந்து பேஸ் ஃபார்ம்ல கேட்டுக்கிறாங்க, நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கிறீங்க. ஆனா பேசேஜ்ல பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல தான் நீக்குது. ஆனா இந்த இடத்துல அவங்க கேட்டிக்கிறது வந்து பேஸ் ஃபார்ம்ல. அப்ப நீங்க வந்து கொடுக்க வேண்டிய ஆன்சர் எப்படி கொடுக்கணும்னு சொன்னா QUARREL கொரல் பேஸ் ஃபார்ம்ல கொடுக்க வேணும். இல்லாட்டி சும்மா நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க ஃபைட்டிங்னு கேட்கறாங்க, ஃபைட்டிங்னு கேட்கறாங்க. ஃபைட்டிங்னு கேட்டாங்கன்னு சொன்னா கொரல்டுன்னு தான் இருக்குது உங்களோட பேசேஜ்ல. ஆனா நீங்க கொடுக்க வேணும் எப்படி? quarreling. கொரலிங் இப்படி கொடுக்க வேண்டும். விளங்குது நான் சொல்றது? அதே மாதிரி தான் பிரதர்ஸ் இல்லாட்டி சிஸ்டர்ஸ் இல்லாட்டி கார்பெண்டர்ஸ் சிங்குலர் ப்ளூரல்ல வரும். உங்களுக்கு பேசேஜ்ல வந்து எந்த ஃபார்ம்ல வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா நீங்க மெயினா பார்க்க வேணும் அவங்க என்ன ஃபார்ம்ல கேட்டுக்கிறாங்க. பிரசன்ட் டென்ஸ்லயா, பாஸ்ட் டென்ஸ்லயா, ஐஎன்ஜி ஃபார்ம்லயான்னு பாருங்க. வேர்பா இருந்தா, நவுனா இருந்தா, சிங்குலரா ப்ளூரலான்னு பாருங்க. அவங்க கேள்வியில என்ன ஃபார்மேட்ல கேட்டுக்கிறாங்களோ அதே ஃபார்மேட்டுக்கு நீங்க உங்களோட ஆன்சரை மாத்தி தான் நீங்க எழுத வேணும். இது கிளியரா விளங்கிச்சா 3 பேருக்கும்? Madam, சொல்லுங்க. refer to கேட்டா அதுக்கு ஆன்சர் கட்டாயம் ஒரு நவுனாவா வரும்? இல்ல ரிஃபர் டுன்னு சொன்னா பேசேஜ்ல ரிஃபர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ரிஃபர் டுன்னு வந்துச்சுன்னு சொன்னா பேசேஜ்ல தேடுங்கன்னு அர்த்தம். ரிஃபருக்கும் நவுனுக்கும் சம்பந்தம் இல்ல. பேசேஜ் ரிஃபர் டுன்னா இந்த இதுல தந்திக்கிற வேர்ட் பேசேஜ்ல என்ன. இப்ப நான் உங்களுக்கு சம்டைம்ஸ் சொல்லி தரேன், கண்டெக்ஸ்ட் மீனிங் சொல்லி தந்திக்கிறேன். நாங்க எழுதுறதோட மீனிங் வந்து சம்டைம்ஸ் பேசேஜ்ல வந்து வந்திக்கிற இடத்துல வித்தியாசமாயிக்கும். வேறன்னு சொன்னா இப்ப நான் அன்றைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஃபாதர்ன்ற வேர்டை வந்து நாங்க தனியா எழுதினு சொன்னா வாப்பான்னு அர்த்தம். அதுவே சர்ச்ல ஃபாதர் எழுதினு சொன்னா சர்ச்ல இருக்கிற பிரீஸ்டுக்கு தான் நாங்க ஃபாதர்னு சொல்றோம். அப்ப தனியா எழுதுற நேரம் ஒரு அர்த்தம் ஈக்கும், சென்டென்ஸ்ல எழுதுற நேரம் அந்த சென்டென்ஸுக்கு பொறுத்தமான மாதிரி அர்த்தம் மாறும். அப்ப இவங்க ரிஃபர் டுன்னு கேக்குறாங்கன்ற அதுல அர்த்தம் என்னன்னா, இந்த இப்ப யூன்னு சொன்னா சும்மா யூன்னு சொன்னா யாரையுமே எங்களுக்கு யூன்னு கூப்பிடலும். ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்ற நேரம் ஒரு ஆர்ட் ஒர்க் கொண்டு வரைஞ்சாலும் அதை நாங்க ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம். ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் அழகா செஞ்சாலும் அதை ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லலும். ஒரு பில்டிங் கொண்டு அழகா கட்டியிருந்தா கூட எது அழகா இருக்குதோ அதை நாங்க ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்த அழகா செஞ்சாங்கன்னா ஃபைன் பீஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லலும். அப்ப நாங்க வந்து இது பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியாவில ஒரு ஆன்சர் வந்து தரும். இங்க வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க இந்த வேர்ட்ஸ் வந்து இந்த பேசேஜ்ல எதை குறிக்குது, ரிஃபர் டுன்னா எதை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து யூன்னா எங்க பேசேஜ்ல எதை பத்தி கதைக்குதுன்னு மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டும். ரிஃபர் டு வாரு. உங்களுக்கு வந்து நவுன்ஸ் சொன்னா டைரக்டா கேட்பாங்க. நவுன்ஸ்ன்ற வேர்டை தந்தே கேட்பாங்க. நவுன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ரைட் நவுன் கேட்பாங்க, ரைட் நேம் கேட்பாங்க. சரியா? ரிஃபர் டு வந்தா உங்களுக்கு தந்திக்கிற பேசேஜ்ல நீங்க ரிஃபர் பண்ணுங்க, இதுல தேடுங்க, அதுதான் சொல்றாங்க. சரியா? விளங்கிச்சா? கிளியரா இது கொஞ்சமும்? ஓகே. ஓ மேடம். ஓகே. அம்னாக்கு யூசுஃபுக்கெல்லாம் விளங்கிச்சா? நல்லா யூசுப் டவுட் சீக்குதா? இல்ல மேடம். இது நல்லா கிளியரா விளங்கிச்சு தானே படிச்சு தந்தது? ஓ ஓ. ஓகே. அம்னா? ஓ மேடம் விளங்கிச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இப்ப மகரிபுக்கு பாங்க சொல்லிக்கிட்டு தானே இப்ப தொடர்ந்து செஞ்சு கொண்டு போறேன். விஷாக்கு பாங்க சொல்லும் 7 மணிக்கு. அதனால உங்களுக்கு நான் 10 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க தொழுதுட்டு வாங்க, வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 10 மினிட்ஸ் வந்து நான் கடைசிக்கு 8:10 வரைக்கும் நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் பின்னால நான் எடுப்பேன். சரியா? இப்ப 6:10 டைம், 6:12, 6:22க்கு திருப்பி நீங்க வரணும் கிளாஸ்க்கு. சரியா? தொழுதுட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே.
நீங்களா 3 பேரும்? madam. ஓகே. ஸோ அப்போ நாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் 5 o'clock. எங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஃபுல்லா பார்க்க 6 o'clock ஆயிடுச்சு. அது வந்து நாங்க அந்த ஸ்டோரி எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இப்ப நாங்க பார்ப்போம் எங்களோட செகண்ட் கொஸ்டின் எங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு நான் 5 minutes தாரேன். நீங்க 5 minutes உங்களுக்கு பாருங்க. நான் சொல்லி தந்த மெத்தட்ல உங்களுக்கு இதுல எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணலும்னு சொல்லி. இப்ப 6:25 நான் 6:30க்கு கேட்கிற நேரம் நீங்க ஸ்டாப் பண்ண வேணும். எழுதி கொண்டிருக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு நான் கேட்க கூட சொல்லுங்க. நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சரியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் 2015 கொஸ்டினை.
Madam, excuse me. ஓ முடிஞ்சா Madam, நீங்க கொஞ்சம் வாசிச்சு தமிழ் மீனிங்க சொல்லலுமா? எதுமா? இல்ல கொஞ்சம் கதையை கொஞ்சம் தமிழ் மீனிங்ல கொஞ்சம் சொல்லலுமா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இப்ப 6:31 ஆகுதே, எத்தனை ஆன்சர் பண்ணிடுமா உங்களுக்கு? ட்ரூ ஃபால்ஸ் செஞ்சேன். அதுக்கு கஷ்டமாயிக்குதா பேசேஜ்? ஆமா, எனக்கு கொஞ்சம் தமிழ் மீனிங் கொஞ்சம் கஷ்டம். மீனிங் தெரியும். ஓகே, மத்தவங்க 2 பேருக்கும் எப்படி? யூசுஃபுக்கும் அம்னாக்கும்? என்னங்க மேடம்? இல்ல கொஞ்சம் இருங்க, வரல எனக்கு சொல்லுங்க. 6:30 ஆக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல எவ்வளவு ஏழுமாயிடுச்சுன்னு சொல்லுங்க யூசுப். இவ்வளவுக்கு நீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த 4க்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். இன்னும் 5 மார்க் எடுத்து நிக்கி. ஓகே, நுஹா சாரி அம்னா 2 வரைக்கும். 2 வரைக்கும். அப்ப உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் போதும். எப்படி உங்களுக்கு வந்து நான் இதுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது அலோகேட் பண்ணணும். நீங்க நான் பார்த்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3, 4, 5 ஆகுது 3 கொஸ்டின்ஸாவது மார்க் பண்ணிடுமாண்டு. ஓகே, இப்போ நாங்க இந்த கொஸ்டின் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நான் கடைசிக்கு ஃபீட்பேக் கொண்டு தாரேன். நான் இவ்வளவுக்கும் உங்களுக்கு ரீட் பண்ண தந்தது அதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்திருக்குது. நான் கிளாஸ் முடியக்குள்ள எனக்கு ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு சின்ன ஒரு ஃபீட்பேக் கொண்டு தரதுக்கு உங்களோட ரீடிங் இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரியா? இப்படி ஓ லெவல் எக்ஸாமும் கிட்ட வச்சுக்கொண்டு ரீடிங்லேருந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து செய்யலாம். ஆனால் அட்லீஸ்ட் நாங்கள் பார்க்கணும், ஒரு இதை பேசணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிருந்தா அதுதான் மெயினா நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப நுஹா நீங்க வாசிங்களே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பேசேஜ். Okay, ma'am. This story tells us about a circle of joy. One day a poor man in the village knocked hard on the gate of rich man's house. When the security guard opened the gate, he was given a magnificent bunch of grapes. Friend, these are the finest grapes my vineyard has produced this year. I have come to give them to you as a gift. Thank you. I will take them to my boss immediately. He will be delighted with his offering. No, I brought them for you, for whenever I knock on the gate, it is you who opens it. When I needed help because my crop was destroyed by drought, you gave me a lot of support every day. The guard held the bunch of grapes and spent the entire morning admiring it. Then he decided to give the gift to his boss, who was a good man. The boss was very pleased with the grapes. The thought of giving it to his sick brother who was in the same house. He said to himself, who knows, they may bring some joy to his was in the same house, joy to his life, and that is He said to himself, who knows, they may bring some joy to his life, and that what he did, but his grapes didn't stay in the sick man's room for long, for he reflected. The nurse has looked after me me with gentleness and a lot of patience. They certainly will enjoy this.
The niece was amazed at the beauty of the grapes, so perfect that no one would appreciate them more than the kind doctor who looked after the sick without expecting any financial benefits. Many in the village regarded him with love and respect. He would be the best qualified to value this marvel of nature. The doctor in turn gave the grapes to his intern, a young man learning to take his place. When in the intern received them, he thought of the guard at the rich mansion, who always opened the gate for him and carried his bag when he went to see the sick person lying there. So just before nightfall, he took them to the guard. Eat and enjoy them, for you spend most of your time alone here and you deserve these grapes. The guard understood that the grapes were really destined for him and he ate each of the grapes. Thus the circle was closed, the circle of happiness and joy which always shines brightly around generous people. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். இதுல என்ன பிரச்சனைனா நுஹா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாதுக்கு ரீசன், நீங்க நிறைய வேர்ட்ஸை வந்து பிழையா வாசிக்கிறீங்க. நார்மலா நாங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இல்லை தானே இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து எங்களோட செகண்ட் லாங்குவேஜ், மதர் டங் அல்ல. அப்ப அப்படிக்கிற நேரம் எங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து நாங்க வீட்ல எல்லாம் பெருசா பேச மாட்டோம். ஸ்கூல்ல இங்கிலீஷ் பீரியட்ல மட்டும்தான் அநேகமா இங்கிலீஷ்ல பேசுவோம். அதுவும் டீச்சர் தான் அநேகமா பேசுவாங்க. பிள்ளைகள் யாரும் பெருசா பேசுறோம். எங்களோட ஸ்ரீலங்காண்ட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி. பிள்ளைகளுக்கு பேசி இன்ட்ராக்ட் பண்ணி செய்யறதுக்கான டைம் குறவு. சிலபஸ்கள் இருந்தாலும் 40 மினிட்ஸ் உள்ளுக்கு படிப்பிச்சும் கொடுக்க வேணும், எக்ஸாமு கொப்பியும் திருத்தணும், எக்ஸாமுக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னு வர நேரம் லிஸ்னிங் ஸ்பீக்கிங்ன்றது வந்து எக்ஸாம்ல இல்லாத ஒரு எக்ஸாமுக்கு அவங்க இது வரைக்கும் அட் பண்ணிடல லிஸ்னிங் ஸ்பீக்கிங்ன்ற அந்த ஸ்கில்ஸ் ரெண்டையும். அதனால வந்து அநேகமா நாங்க வந்து பெருசா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இதை ஃபோக்கஸ் பண்றதில்ல. இப்ப நாங்க இருந்தாலும் சம்டைம்ஸ் நானும் இப்போ உங்களுக்கு தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எனக்கும் வேணும் மெயினா எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுன்றது இல்லாம இப்ப வந்து இப்ப கிரேட் 11க்கு இப்போ ஓலெவல் செய்யற ஒரு பிள்ளைய வந்து இப்பதான் ரீட் பண்ண பழக்கணும், ஸ்பீக் பண்ண பழக்கணும்ன்ற நோக்கம் இல்லை. அது அப்படி செய்யறாளுக்கு வந்து வேறையா ஸ்பீக்கிங் கிளாஸ் அந்த மாதிரி வேறையா அது போகுது. சரியா? இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் யூஸ் ஆஃப் டைம் இதே இஷ்யூவை கண்டேன். நீங்க வந்து நிறைய வேர்ட்ஸை வந்து பிழையா வாசிக்கிறீங்கம்மா. இப்ப உதாரணத்துக்கு கிரேப்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கிராப்ஸ்ன்னு சொன்னீங்க. நீங்க மூணு பேரும் மட்டும் தான் நினைக்கிறேன். அதனால நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க இது வந்து உங்களை திருத்தி கொள்றதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடங்கள்ல நிறைய வேர்ட்ஸ் ஈஸியான வேர்ட்ஸையும் நீங்க பிழையா தான் நீங்க ரீட் பண்ணீங்க. அப்ப பிழையா ரீட் பண்ற நேரம் இப்ப உங்களுக்கு தெரியும் கிரேப்ஸ்ன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்காது. நாங்க நார்மலா இங்கிலீஷ்ல தான் ஃப்ரூட்ஸ்ல நேம் சொல்றோம். ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, சரியா, மேங்கோ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல நேம்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்ல தான் சொல்றேன். அப்ப அப்படி இருக்கிற நேரம் நீங்க வந்து இந்த கிரேப்ஸை வந்து கிராப்ஸ்ன்னு வாசிச்சோன்னா உங்களுக்கு அது கிரேப்ஸ்ன்ற ஐடியா இல்லாம போயிட்டு. சரியா? அதுக்கு பிறகு நீங்க கிரேப்ஸ்ன்னு வாசிச்சீங்க கீழே போற நேரம். ஆனா இந்த இடத்துல நீங்க கிராப்ஸ்ன்னு வாசிச்சீங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பெல்லிங் பிழையா வருது. அப்போ உங்களுக்கு கிராப்ஸ்ன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு வேர்ட் ஒன்று இல்லை தானே. அதே நீங்க கிரேப்ஸ்ன்னு வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இது நாங்க ஃப்ரூட் பண்ண பத்தி தான் கதைக்கிறோம் இங்கன்னு சொல்லி. அது மாதிரி பாருங்க, வைன் யார்ட் நீங்க வந்து இதை வேற மாதிரி வாசிச்சீங்க. வைன் யார்டுன்னு சொன்னா கிரேப்ஸ் வந்து அந்த கிரேப் ஃபார்ம் உண்டு. கிரேப்ஸ்ல தானே வைன் செய்யற கிரேப்ஸை வந்து ஸ்மாஷ் பண்ணி அதுல தண்ணி அந்த ஜூஸ் எடுத்து தான் வைன் செய்யற. அப்ப அந்த கிரேப்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த வைன் செய்யற இடத்துக்கு தான் சொல்றோம் வைன் யார்டுன்னு சொல்லி. அப்ப அந்த வேர்டை நாங்க சரியா வாசிச்சோன்னு சொன்னா எங்களுக்கு அந்த எதை பத்தி சொல்றாங்கன்னு ஒரு ஐடியா ஒன்று வரும். சரியா? இப்ப டிலைட்டட், இந்த டிலைட்டட்னா மிச்சம் ஹாப்பி ஆயிக்கிறேன்னு அர்த்தம். இதே டிலீட்டட்னு வாசிச்சு பாட்டுச்சுன்னு சொன்னா அது மீனிங் பிழையாவிடும். சரியா? அப்ப முதலாவது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாதுக்கு ரீசன் வந்து நீங்க அந்த ஸ்பெல்லிங்ஸை பிழையா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க. அப்படி இல்லாம நீங்க சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயாவது காதுல விழுந்த ஒரு வேர்டாவது நீங்க உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? அது முதலாவது பிள்ளை. ரெண்டாவது மிஸ்டேக் என்னாண்டா, எனக்கு விளங்குற அளவுக்கு நீங்க உண்மையா சொல்லுங்க, எனக்கு நீங்க 3 பேருமே
எத்தனை பேர் புக் ரீட் பண்ற ஹேபிட் இருக்குது? உங்க 3 பேர்லயும் யார் யாருக்கு புக்ஸ் ரீட் பண்ற ஹேபிட் இருக்குது? நுஹா, யூசுப், அம்னா. 3 பேரும் சொல்லுங்க பாப்போம். ரீடிங் ஹேபிட் யார் யாருக்கு இருக்குது? உண்மையே சொல்லணும். சரியா? இப்ப இன வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர்ன்ற வகையில நான் கேட்கிறேன். நான் ஏசவோ ஒன்னும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். அம்னா சொல்லுங்க, உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குதா? மேடம். என்ன ரீட் பண்ணுவீங்க? ஸ்டோரி புக்ஸ். என்ன லாங்குவேஜ்? தமிழோ இங்கிலீஷ்? தமிழோ இங்கிலீஷ்? கூடுதல் எது ரீட் பண்ணுவீங்க? தமிழ். தமிழ். இங்கிலீஷ் வந்து எத்தனை மாதிரி ரீட் பண்ணிக்கிறீங்க? எவ்வளவு புக்ஸ் மாதிரி இவ்வளவு ரீட் பண்ணிக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணும். மைக் ஆஃப் ஆயிடுச்சு அம்னோட. சொல்லுங்க அம்னா, என்ன புக்ஸ் ரீட் பண்ணிக்கிறீங்க வரைக்கும்? ஓகே, நுஹா சொல்லுங்க. நுஹாக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குதாம்மா? இருக்கு மேடம். தமிழ்ல தான் கூட நான் வாசிக்கிற என்ன நாவல்ஸா வாசிக்கிற? மேடம் தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல பெருசா வாசிக்கிற. நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்கிறோம் இல்ல? இல்ல மேடம். ஸ்கூல் லைப்ரரி அப்படி போனா வாசிப்போம். லைப்ரரியிலையும் நான் நீங்க தமிழ் தான் வாசிக்கிறீங்க? மேடம். இங்கிலீஷ் வாசிக்கிறல்லே? மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் எதுவும் நான் நம்பல இங்கிலீஷ்ல பெருசா அவைலபிளாவும் இருக்காது ஸ்கூல் லைப்ரரிஸ் இல்லையா? உங்களோட ஸ்கூல் பெரிய ஸ்கூல் உண்டா? இல்ல மேடம். ஓகே, அப்ப அவைலபிலிட்டி இருக்காது. உங்களுக்கு வீட்லயும் நீங்க புக்ஸ் வாங்குறதாலும் இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்து படாது இல்லையா? மேடம். ஓகே, யூசுப் சொல்லுங்க. யூசுப் ரீடிங் ஹேபிட் எப்படி? எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல மேடம் வந்து டீச்சர்ஸ் வந்து படிச்சு கொடுக்கலே கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிச்சிருந்தேன். இந்த தமிழ் தான் கூட மிச்சம் படிச்சு பண்றேன். எனக்கு தமிழ் ஸ்டோரிஸ் அப்படின்ற தமிழ்ல இருவார கதை அதே மாதிரி. நீங்க புக்ஸ் எடுக்கிற லைப்ரரியில மெம்பர்ஷிப் இருக்குதா உங்களுக்கு? இல்ல மேடம். இல்ல. அப்ப எங்களை நீங்க லைப்ரரிக்கு போற டைமுக்கு வாசிக்கிறேன். தமிழ். ஒரு புக் தானே எடுக்க தருவாங்க. வீக்குக்கு ஒரு புக் மாதிரி தானே தருவாங்க லைப்ரரியில. நிறைய புக்ஸ் எடுக்கல அதே. அப்ப அந்த எடுக்கிற ஒரு புக்கும் நீங்க தமிழ்ல தான் எடுப்பீங்க இல்லையா? ஓகே, அதுதான் நீங்க மிஸ்டேக். அதாவது சம்டைம் இங்கிலீஷ்ல வந்து படிச்சு படும். இப்படித்தான் இங்கிலீஷ்ல வாசிக்கக்குள்ள எங்களுக்கு எங்களோட மாதிரி விளங்குறல்ல. தமிழ்ல வாசிக்குள்ள விளங்குற மாதிரி இங்கிலீஷ்ல வாசிக்குள்ள விளங்காது. அப்ப எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்டோரிஸ் வாசிக்கக்குள்ள எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்லையா? பேப்பர்ஸ் இருந்தாலும் நாங்க எங்களுக்கு நியூஸ் பார்க்கணும்னா நாங்க தமிழ்ல தானே பார்ப்போம். எங்களுக்கு எதுல விளங்குதோ அதைத்தான் நாங்க பார்ப்போம் இல்லையா? அப்படி அந்த தேவையில்லாட்டி நாங்க வந்து இங்கிலீஷ் எடுக்க மாட்டோம் இல்லையா யூசுப்? இப்ப இஷ்யூ இதுதான். சரி, இப்ப அம்னோட ரீடிங் கொஞ்சம் பரவாயில்ல. அம்னோட ரீடிங்ல பெருசா மிஸ்டேக்ஸ் இல்ல. கொஞ்சம் நீங்க ரீட் பண்றீங்க. ஆனா நுஹாடையும் யூசுப்டையும் ரீடிங்ல கொஞ்சம் பிரச்சனையோடு ஈக்குது. அதுல அர்த்தம் என்ன? அது எங்களுக்கு வெள்ளங்குற ரீட் பண்ணி கொண்டு போற நேரம் எங்களுக்கு வெள்ளங்குறீண்டா. நாங்களும் எங்கடையும் நாங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் சொன்னதுக்கு எங்களோட மதர் டங்கும் தமிழ் தான். அப்ப நாங்களும் ஒரு காலம் ரீடிங் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல நாங்க ஓகே எங்களுக்கு இதுதான் மிஸ்டேக், எங்களோட பிள்ளைன்றது கண்டுபிடிச்சு நாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சில முயற்சிகள் நாங்க எடுத்துக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்ப உங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு ஒரு பேசேஜ் வந்து ரீட் பண்ணக்குள்ள விளங்குது இல்ல, மீனிங்ஸ் விளங்குது இல்ல, கஷ்டமாயிக்குதுன்னு சொன்னா அது அர்த்தம் என்னன்னா நீங்க ரீட் பண்றீங்க இல்ல. பேப்பர்ஸோ மேகசின்ஸோ புக்ஸோ எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா ரீடிங் இல்லை உங்களுக்கு. பட் உங்களுக்கு இப்ப இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல ஒரு பேசேஜ் வரும், அதை ரீட் பண்றன்றது வேற. அதே நேரத்துக்கு உங்களுக்கு வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வொக்காபுலரி தான் உங்களுக்கு ஈக்கும். அந்த புக்ல என்னென்ன வேர்ட்ஸ் தந்திக்கிறாங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அது தவிர அதுக்கு எக்ஸ்டர்னலா நீங்க ரீட் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தானே, எத்தனையோ வேர்ட்ஸ் ஈக்கும். அந்த எல்லா வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு
ஒருத்தரும் வந்து சொல்லி தர மாட்டாங்க, புக்ஸ்லயும் எல்லா வேர்ட்ஸையும் போட மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்றோ இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்டோரி ஒன்றோ வாசிக்கிற நேரம் அதுல நிறைய புதிய வேர்ட்ஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டைம் சொன்னேன், ஏதாவது 10 வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரியோ இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்தோ ஏதோ ஒரு ஆர்டிக்கலோ எடுத்து அதுல 10 வேர்ட்ஸை நீங்க வொக்காபுலரி எழுதுங்க, மீனிங் எழுதுங்கன்னு நான் சொன்னேன். அதை நீங்க செய்றீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்பவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேல வேர்ட்ஸ் கிடைச்சிக்கும். நாங்க இது எங்களோட இன்னைக்கு 15வது கிளாஸ் நடக்குது. சரியா 15வது கிளாஸ்ல சொல்றது எங்களோட 15th வீக். அப்ப 7 ஒரு நாளைக்கு 7 கிழமை, இந்த ஒரு கிழமையில 7 நாள் இருக்குது. அப்ப 15 வீக்குக்கு எத்தனை நாள் நீங்க எழுதியிருக்கலாம்? அந்த 15ல அப்ப ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ்ன்னு சொன்னா எத்தனை வேர்ட்ஸ் வந்திருக்கும்? அப்ப உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் ஒன்று வந்திருக்கும் வேர்ட்ஸை பத்தின மீனிங் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதுல பேசேஜ்ல வர விஷயங்கள் விளங்கும். இப்பயும் லேட் இல்லை, ஆனா உங்களுக்கு இப்ப ஸ்டோரி புக் எல்லாம் வாங்கி எடுத்து வாசிச்சு கொண்டிருக்க டைம் இல்லை. நீங்க ஓலெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைகள். அப்போ உங்களை வந்து நான் சொல்லலாம் இப்ப புக் வாங்கி ரீட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க இங்கிலீஷ் மட்டும் இல்லையா உங்களோட சப்ஜெக்ட், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ்ல இதை விட ஹெவியான சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ். இதனாலும் உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு வரும். இது தவிர உங்களுக்கு ஹிஸ்டரி, சிவிக்ஸ், அது உங்களோட பக்கெட்ல வர மெயின் சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வரும். அப்ப இங்கிலீஷை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கே நீங்க ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எனக்கு சொல்லவே இல்லாது. அப்ப எனக்கு இப்போ உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சொன்னா, உங்களோட எக்ஸாம் வரைக்குமாவது ஹார்ட் வேர்ட்ஸ், இப்ப நாங்க சும்மா சொல்லி இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிற ஸ்டோரியில அதுலயே உங்களுக்கு 4-5 ஹார்ட் வேர்ட்ஸ் வந்துருக்கும். இப்போ மீனிங் விளங்காத ஹார்ட் வேர்ட்ஸ், அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் மீனிங் விளங்காதனால தான் உங்களுக்கு பேசேஜ் விளங்கலன்னு சொன்னீங்க. அப்ப அந்த மீனிங்ஸ் எடுத்து அந்த வேர்ட்ஸ் எடுத்து அதுல மீனிங்ஸை மட்டுமாவது நீங்க எழுதிக்கோங்க. தமிழ்ல ஒரு வேர்டை வந்து நாங்க 2 இல்லாட்டி 3 முறை திருப்பி படிக்கிற நேரம், 3 முறை படிச்சா போதும். ஒரு முறை படிக்கிற நேரம் அந்த வேர்டு எங்களுக்கு என்னன்னு தெரியா, செகண்ட் டைம் நாங்க அந்த வேர்டை வாசிக்கிற நேரம் அதோட மீனிங்கை பார்த்து கொண்டு வாசிக்க வேணும். அப்ப செகண்ட் டைம் தான் அந்த வேர்டு மீனிங் எனக்கு தெரிய வரும். 3வது முறை வாசிக்கிற நேரம் அந்த மீனிங்கை வச்சு நாங்க அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி அந்த வேர்டை வாசிக்கிற நேரம் எங்களுக்கு நல்லா தரவா விளங்கும். ஒரு வேர்டை நாங்க 3 முறை நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்டு ஒரு நாளும் மறக்காது. நாங்க லைஃப்லயே ரீட் பண்ணாத, கேட்காத, பார்க்காத வேர்ட்ஸ் வந்தா தான் எங்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும். இப்ப நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு சில ஹார்ட் வேர்ட்ஸ் கண்டா டக்குன்னு சம்டைம்ஸ் நாங்க யூஸ் பண்ணாத ஒரு வேர்டு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு கஷ்டமா தான் நிற்கும். அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா இங்கிலீஷ் வந்து எங்களோட தாய்மொழி அல்ல தானே, எங்களோட மதர் டங். எங்களுக்கு தமிழ்ல தான் ஒரு வார்த்தை தெரியாட்டி நாங்க வந்து வெக்கப்படணும். இங்கிலீஷ் வந்து அதோட லாங்குவேஜ். புதிய வேர்ட்ஸ் வரும், புதிய வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் இல்லாம போகும். நாங்க அடிக்கடி யூஸ் பண்றல்ல, எங்களோட மதர் டங்கா இருந்தா தான் நாங்க அதை யோசிக்கணும். அதனால எனக்கு கஷ்டம் விலங்கல்னு சொல்றது நாங்க வெக்கப்படவும் தேவையில்ல. அதுக்கு யாரும் சிரிக்கவும் மாட்டாங்க. சிரிச்சேன்னு சொன்னா அவன மாதிரி மோடாக்கள் வேற யாரும் இல்லை. சரி, அதனால நீங்க வந்து இப்ப நுஹாவும் சரி, யூசுஃபும் சரி, அம்னாவும் சரி, இந்த ஐயோ எனக்கு விலங்கல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படவோ, மேடம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இதாகவோ வேணும். உங்களுக்கு தரக்கூடிய அட்வைஸ், எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல இந்த 2 monthsக்கு எக்ஸாமை வச்சுக்கணும் நீங்க கேக்குறீங்க தானே, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு தரக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப இதுல நாங்க ஒரு 30 கேள்வி வருதா, இந்த டியூட்ல 30 கேள்வி வருது. அந்த 30 கேள்வியில நீக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுங்க. இதே கேள்வி ரிப்பீட் வருமானது எனக்கு சொல்ல தெரியா, ஆனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 30 கேள்வியில இருந்து இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 100-150 வேர்ட்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த வேர்ட்னா இதுதான் மீனிங், இந்த வேர்ட்னா அப்ப அந்த வேர்டை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஈஸியா மீனிங்கை கண்டுபிடிக்கலுமா இங்க. சரியா? மத்தது வந்து நீங்க ரீட் பண்றது சரியா ரீட் பண்ணா உங்களுக்கு நிறைய மீனிங் தெரியும். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, சரியான ஈஸியான ஒரு பேசேஜ். சரியா? இன்னொரு ஒரு ஸ்டோரி தானே இது. ஸ்டோரிஸ் வர நேரம் உங்களுக்கு ஃபுல் சென்டென்ஸும் விளங்காட்டியும் பரவாயில்ல, ஒரு சில வேர்ட்ஸ் விளங்கினா உங்களுக்கு அந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்கன்றத கெஸ் பண்ணிக்குள்ள மைக்கணும். இது வந்து ஒரு நார்மல் ஒரு இந்த என்ன சொல்ற ஃபேக்சுவல் எஸ்ஸே ஒன்று அல்ல தானே, கதை ஒன்று தானே. அப்ப கதையில வந்து அழகா சொல்லிக்கிறாங்க யாருன்னு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா ஒன்று வரும், இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க, அப்ப இதுக்கு போற இதுதான் நடக்குது, இதுக்கு போற இதுதான் நடக்குதுன்னு ஒரு ஐடியா ஒன்று வரும். சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு நீங்க வந்து இது இவ்வளவு நாளும் நீங்க வொக்காபுலரி படிச்சு இல்ல செஞ்சு இல்லாட்டி நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க. எந்த பிள்ளையுமே செய்யறல்ல, எங்களோட ஸ்கூல்ல மீக்கிறாங்க பிள்ளை.
எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. சரியா? ஆனா நீங்க நினைச்சுக்கோங்க, நான் இதை எப்படியாலும் நான் இங்கிலீஷ்ல நல்ல ரிசல்ட் எடுக்க வேணும், எக்ஸாமுக்கு பிறகும் நான் வந்து இங்கிலீஷ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுங்க. அந்த அந்த ஒரு இதோட எடுங்க மனசுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏ லெவலுக்கு இதை விட கஷ்டம் இங்கிலீஷ். அதனால இப்பவே நீங்க ரெடி பண்ணுங்க. ஓ லெவலுக்கும் அப்ப ஏ ஒன்று எடுக்கிறது கஷ்டம் இல்லை. மெயினாவே எங்களுக்கு இங்கிலீஷ்ல மார்க்ஸ் குறையறதுக்கு காரணம் எங்களுக்கு வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாது தான். அதை ரீட் பண்ணாலும் எங்களுக்கு சம்டைம்ஸ் மீனிங் தெரியாது. அதை